Hello, 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 hello. Good morning, good morning, good morning. Yes, நான் சொல்கிறது கேட்குதா உங்களுக்கு? வணக்கம் 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 வணக்கம். Good morning, good morning, good morning. Is my voice is audible? சொல்லுங்க கண்ணா பார்ப்போம். குட் மார்னிங்டா, குட் மார்னிங், குட் மார்னிங். நான் சொல்வது கேட்கிறதா? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். நான் சொல்கிறது கேட்குதா? நான் சொல்கிறது கேட்குதா? குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ் 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 வெல்கம் 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 டு த மார்னிங் செஷன். காலை செஷனுக்கு உங்களை அன்புடன் 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 வரவேற்கிறேன். குட் மார்னிங் டாக்கண்ணா. எஸ் 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 வணக்கம் வணக்கம். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் பாப்பா, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஆடிபிளா ஆடிபிளா சூப்பரா, ஃபைன் ஃபைன். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்களா பார்ப்போம். அண்ட் குயிக் குயிக் குயிக். எந்திரிச்சாச்சா எந்திரிச்சாச்சா? காலங்காத்தில் எந்திரிச்சாச்சா? காலங்காத்தில் எந்திரிச்சு முடிச்சாச்சா? பல்லெல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சா? முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிக்காதவங்க டக்கு டக்குன்னு எந்திரிச்சு சீக்கிரம் வாங்க. வணக்கம் வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு 10. ஓகேவா? இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 10 இருந்துட்டுருக்கு. நமக்கு இன்னும் 2 days தான் இருந்துகிட்ருக்கு. எதுக்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 13th வந்துட்டு ஃப்ரீ மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்டா. ஸோ 13th ஃப்ரீ மாக் டெஸ்ட் வந்து யாராவது என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? குட் மார்னிங் தான், குட் மார்னிங். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீ மாக் டெஸ்ட் யாராவது என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எல்லா வேதாந்து சென்டர்ஸ்லையுமே இது வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுடைய எல்லா வேதாந்து சென்டர்ஸ், சென்னை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி, ஒசூர் அப்படின்ற நம்மளுடைய எல்லா வேதாந்து சென்டர்ஸ்லையுமே இந்த 13th வரக்கூடிய வந்துட்டு நம்ம 2 to 5 வந்து என்ன ஆக போது, நமக்கு மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். விச் இஸ் ஃப்ரீ. அதுக்கு நம்ம என்ன பண்ணினோம், ஜஸ்ட் என்ரோல் ரெஜிஸ்டர் மட்டுமே பண்ணால் போதும். எங்கே சார் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இங்கே ஒரு லிங்க் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பார்த்து ரெஜிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு பிக்கஸ்ட் ரீநீட் மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய பேர், உங்களோட காண்டாக்ட் நம்பரு, உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷன்ஸ், இது மூணுத்தையும் மட்டும் கொடுத்தா போதும். வர 13ஆம் தேதி 2 மணிக்கு நமக்கு எக்ஸாம் இருக்குடா. ஸோ அட்டன் பண்ணாதவங்களாம் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்க. நம்மளுடைய எல்லா வேதாந்து சென்டர்ஸ்லையுமே இது ப்ரொவைடாக தான் இருந்துருக்கு. ஓகே, நம்மளோட எல்லா வேதாந்து சென்டர்ஸ்லையுமே நம்ம எதாவது பண்ணிட்டுருக்கோம், இது எதுட்டுருக்கு அப்படின்றது. ஓகேவா? வீக்ஸ் சொல்கிறேன்டாக்கண்ணா. வீக்ஸ் at 9க்கு வைப்போமா? அப்போ தான் எல்லோரும் வருவீங்க. ஓகே, எல்லோரும் தூங்கிட்டு இருந்துப்பீங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக ஒரு வீக்ஸ் at 9க்கு வைப்போம். அண்ட் அதேமாரி நமக்கு ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து 90% ஸ்காலர்ஷிப்போட அதேமாரி நான் சொன்ன மாதிரி எல்லா வேதாந்து சென்டர்ஸ்லையும் வந்து நம்ம இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்கை விசிட் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி இதை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கைஸ் ரெடி? சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுவிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் மினிட். நீங்கள் கேன்சர் சொல்லிட்டு இருங்க. நான் ஒரே நிமிஷம் அந்த கொஸ்டின் கேன்சர் சொல்கிறேங்க. ஜஸ்ட் மினிட்ல வந்து
ஆடியோ கிளியராக இருக்காடா? ஆடியோ கிளியராக இருக்கா உங்களுக்கு? குட் மார்னிங்டா, குட் மார்னிங்டா. உங்களுக்கு ஆடியோ கிளியராக இருக்கா? காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம். Is it audio, is videos, everything is 1, 2, 3, 7, 8. எஸ், ஆல் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ஒரு நிமிஷம் இருங்கடா. சரி, ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா? காலை வணக்கம்டா, காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம். கேட்குதா? நல்ல விஷயம். சரி, இங்கே பாருங்கள். ஸ்டிர் பயோரியாக்டர்ஸ், ஓகே, ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர்ஸ் அப்படின்னு டிசைன் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். பயோரியாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு வேறு இந்த கான்செப்ட் மைக்ரோபி இந்த சீவேஜ் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கெலாம் வந்து என்ன இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர்ஸ் எதுக்காக மெயினாக டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மெயின்லி ஃபார் த அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் த்ரூ அவுட் த ப்ராசஸ் அப்படின்றது. ஓகேவா? ஆக்சிஜன் ப்ராசஸ், ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லார்ஜ் டேங்க்ஸ் வந்து சிறு பயோரியாக்டர்ஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இன்னைக்கு தான் ஸ்கூல் ரீஓப்பனா? எத்தனாவது ஸ்டாண்டர்டா நீங்கள் இப்போ? ஓகே, அப்போ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி 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 எஸ். பிளாஸ்ட் போட விட்டோம் பார்த்தீங்களா? எஸ், ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். எஸ், நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பிளாஸ்ட் போடுவோம், அப்படியே விட்டுட்டோம். கமான்ரா, எல்லாருக்கும் காலை வணக்கம். அப்படியே பிளாஸ்ட் போடாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் ஒன்று தட்டி விடுங்க. பிளாஸ்ட் போடாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பிளாஸ்ட் ஒன்று தட்டி விடுங்க. அண்ட் அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் செஷனை லைக் பண்ணி விட்ருங்க. செஷனை லைக் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. பிளாஸ்ட் போடாமல் இருந்தீங்கன்னா பிளாஸ்டிங் அடிச்சு விட்ருங்க. குவிக் பயோடெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரின்சிபல்ஸ் கான்செப்ட்டில் வந்து நம்ம கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நமக்கு வீக்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 மணிக்கு, அதாவது ஆஃப்டர் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அதை கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் ஒரு க்ரௌட் இருக்க போது நான் போய் சொல்லிட்டேன். அப்புறம் கடைசி நேரத்தில் வந்துட்டு சார் இங்கே சொல்லலை, சார் அப்படி சொல்லலை, சார்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? by 9 we will start the VQs. ஃபைன். சூப்பரா. பிளாஸ்ட் போடாதீங்களே, யாராவது பிளாஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு 9க்கு நம்ம வந்து VQஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்கிறேன், அது இப்போவே சொன்னால் எப்படி? VQஸ் ஆரம்பிக்கும் போது தான் சொல்லுவேன். சரியா? சரி, இப்போ பிளாஸ்ட் போட்டிங்கன்னு நினச்சேன். அதான் சொல்கிறேன், அது இப்போ சொல்ல மாட்டேன். VQஸ் ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன். ஓகேவா? ஃபைன். அதேமாதிரி நமக்கு செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சோம். ஓகே, செஷன் லைக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். ஓகேவா? 9க்கு ஸ்கூல் இருக்குது சார். ஸ்கூலு போகிறவங்களும் ஸ்கூலுக்கு போங்கடா. ரீநீட் வேறு எடுத்துகிட்டு இருந்தோம். எப்படா யாருக்கும் இன்றைக்கி தான் ஸ்கூல் ரீஓப்பன்றாங்க. யாரோட இன்றைக்கி தான் ஸ்கூல் ரீஓப்பன்? அது யாரா புது விதம்? சரி, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆஃப் த என்சைம்ஸ் இதில் இருக்க போது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னா வாட் இஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் ஆஃப் த என்சைம்ஸ்? சரி, வாங்க பேக் டு ஃபார்ம் வாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே கொஞ்சம் குட்டி ஸ்டுடியோலாம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆஃப் த என்சைம்ஸ் which நல்லா பார்த்துங்க. 2 நியூக்ளியஸ் நம்ம பார்ப்போம். என்ன பார்ப்போம்? 2 நியூக்ளியஸ் நம்ம பார்ப்போம். ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று நம்ம எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவன் கேட்குற நியூக்ளியஸ் என்ன இருக்குதுன்னா எண்டோ நியூக்ளியஸாக இருக்கும். 2 நியூக்ளியஸ் கான்செப்டில் வந்துட்டு கட்ஸ் அட் தி எண்ட். எங்கே? கட்ஸ் அட் தி எண்ட். கட்ஸ் அட் தி எண்டு தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? எண்டோ நியூக்ளியஸ்ன்னு சொல்லிருக்கோம். கட்ஸ் அட் தி எண்டு தான் நம்ம எண்டோ நியூக்ளியஸ், எச்ஓ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். எச்ஓ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இதுவே இன்னர் பார்ட் ஆஃப் த டிஎன்ஏல, ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த டிஎன்ஏல வந்துட்டு கட் பண்ணுறது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த டிஎன்ஏவை கட் பண்ணுறது தான் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஒரு நியூக்ளியஸில் இருக்கிற டிஎன்ஏ அப்படி இருந்துகிட்ருக்கு. இந்த டிஎன்ஏல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து இருக்கும் இல்லையா? அடினைன் குவானின் அப்படிலாம் இருந்துருக்கு போது இந்த கான்செப்ஷனில்
இந்த எண்டை கட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரெண்டு எண்டையும் கட் பண்ணிச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை நம்ம எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படி எண்டை கட் பண்ணலை, எண்டை கட் பண்ணாமல் வித்தின் த டிஎன்ஏல எப்படி வித்தின் த டிஎன்ஏல ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல வந்து கட் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல வந்து இங்கே கட் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? we call this as a எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் பார்ட்டை கட் பண்ணுறது நமக்கு எண்டோ நியூக்ளியஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கான்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்க, மேக் அ கட் at the specific position within the DNA. within the DNA இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? within the DNA molecule, DNA molecule உள்ள கட் பண்றது, DNA moleculeக்கு உள்ள கட் பண்றது அப்படி molecular scissors கன்சிடர் பண்ணி நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு நம்ம எண்டோநியூக்ளியஸ், இன்னொன்று நம்ம எக்ஸோநியூக்ளியஸ் அப்படி நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதுல எண்டோநியூக்ளியஸ் within the DNA specific position அதாவது palindromy sequence வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நமக்கு எக்ஸோநியூக்ளியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே கட் பண்ணிருக்கோம். எண்டோநியூக்ளியஸ் within the DNA வந்து கட் பண்ணிருக்கும் போது எக்ஸோநியூக்ளியஸ் வெளியே ends of the DNA வந்து கட் பண்ணிட்டு இருக்க போது. ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சே ஃபார் அடாவடி அப்படின்னு தான் ரைட்டான ஆன்சர் இருக்க போது நோட் பண்ணி வச்சோம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Fine. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் இருக்குன்னா அண்ட் அதே கான்செப்ஷனை வந்து நம்ம லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ்க்கான லிங்க் இருக்குடாக்கன்னா ஐ திங்க் இந்த லிங்க் வந்துட்டு இட்ஸ் நாட் ஓப்பனிங் தான் ஒரு ப்ராப்ளமாக இதாகிட்டுருக்கு. அதுதான் இதாகிட்டுருக்கு அப்படின்றது. ஓகே, ஐ திங்க் இதில் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ரீனி ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்களும் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகுதான்றது மட்டும் சொல்கிறீங்களா? எனக்கு உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகுதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இஸ் த லிங்க் இஸ் விசிபிள்? லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா? நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குடா, ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கு கீழே வந்து கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகுதா? இஸ் இட் ஓப்பனிங்? இல்லை ருப்பீஸ் ஏதாவது கேட்குதா? உங்களுக்கு ருப்பீஸ் ஏதாவது கேட்குதா? செஷனுக்குள்ளே போகுது இல்லையா? செஷனுக்குள்ளே போகுது தானே? ஒரே நிமிஷம் இருங்கடா. Just a minute.
எஸ் எஸ் சின்ன ஒரு இது இருந்துச்சு, வேறு ஒன்று வருது. ஃபைனா? சரி ஓகேடா, ஓப்பன் ஆகுதுடா லிங்க்கு. ஓகேவா, ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி என்ரோல் வந்து கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, நமக்கு ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே வந்து ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளோட கிளாஸஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏற்கனவே என்னென்ன கிளாஸில் அட்டன் ஆகிருக்கு, இதற்கு என்ன கிளாஸ் நான் போயிருக்குன்றதை பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பட் மெயினான சோர்ஸ் எதுவாக இருக்க போதுன்னா உங்களுக்கு டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா, டெய்லி இங்கே டெஸ்ட்டஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. ஸோ டெய்லி என்ன பண்ணோம், நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்றது. ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம இதில் போய்ட்டு என்ன பண்ணி ஆகணும், டெய்லி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி ஆகலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே போய்ட்டு அட்டெம்ப்ட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிட போகுது, உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிட போகுது. அப்படி பேஸ் பண்ணி இல்லை சார் எனக்கு டெஸ்ட் உள்ள அட்டன் பண்ணிட்டேன் சார், எனக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் சார் நான் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் டெஸ்ட்டில் போய்ட்டு லைவ்ல அப்கமிங் பக்கத்தில் இருக்க அட்டெம்ப்ட் டெஸ்ட்டில் போய்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த வியூ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களால் அப்படின்னு பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி எப்படி ஸ்கோர் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு நம்ம இது மூலியமாக என்ன பண்ண முடியும், நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபைன் ஃபைன் ஃபைன். இங்கே இருந்த ஆன்சர்ஸ் என்னென்ன கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக கொடுக்கலையா அப்படின்ற ஆன்சர்ஸும் உங்களை என்ன பண்ண முடியும், வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் யாராவது என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டவுட் எதாவது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மை டவுட் செஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டவுட்டை வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இன்னும் யாரும் என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா, ஃபைன் 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 ஃபைன். இப்போ இது ஓப்பன் ஆகுது, ஸோ யூஸ் பண்ணிக்கோ. கிளியர்? சரி, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following palindromic base sequence in the DNA can be easily cut at the middle by some particular restriction enzyme? ஸ்கூல் போகணுன்றது கழுத நான் என்னடா பண்றது? ஸ்கூல் போகணுமே அழுதா நான் என்ன பண்ணுறது? சரி, இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ரெட்டிகுலர் என்சைம் அது பர்டிகுலர் ஸ்பேஸ் பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். எது பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸாக இருக்குது, 5' 3' வந்து கரெக்டாக இருக்கணும், 3' 5' வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ சி, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இல்லையா. பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் என்னது, முன்னாடிலேருந்து படிக்கும்போதும் ஒரே மாதிரி இருக்கணும், பின்னாடிலேருந்து படிச்சு வந்தீங்கனாலும் அதே ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கும்போது நமக்கு ஒரே மாதிரி இருந்திருக்கணும், செகண்ட்லேருந்து படிக்கும்போது நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அதில் வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருந்துட்டு. ஓகேவா, ஸோ சாக்ஸி சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிச்சுங்க ஆப்ஷன் சி. சூப்பர். தமிழரசி, சஞ்சய், ஹரிதா, சிவானி, கரிஷ்மா, வக்கல்யா, ஏஐ, அபிநயா, அருணி, தினேஷ் ராஜா, ரம்யா, மோனிஷா, கரிஷ்மா, ஃபாத்திமா, முகேஷ், காவ்யா, ஜெயலட்சுமி, கீர்த்தனா, காளீஸ்வரி, கமலக்கண்ணன், சந்தோஷ், சஹா, சுபஸ்ரீ, கலகிடினா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. குட் மார்னிங் லகனம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின், in genetic engineering a DNA of the interest is transferred to the host cells. DNA of the interest is transferred to the host cells through a vector. Consider the following 4 genes, அதாவது bacterium, plasmid, plasmodium and bacteriophage வந்து பாத்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா in regarding to the cell the correct options எதுவா இருக்க போகுது அப்படின்றது. Which is the correct options used as a vector? ஓகேவா, which one of the more is used as a vector? எது வெக்டரா வந்து யூஸ் பண்ணப்படுகிறது, அதில் கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதுவாக இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் அ வெக்டர். அந்த கான்செப்ட்டில் பொறுத்து பார்க்கும்போது எது வந்துட்டு கரெக்டான கொஸ்டினாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 2C இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாக தான் வரும். பட் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2C இருக்கு இல்லையா, 2C இருக்குடா கண்ணா, 2C இருக்குடா. ஒரு நிமிஷம்டா. பாக்டீரியா நம்ம வெக்டரா யூஸ் பண்ண மாட்டோம், பாக்டீரியாவும் பிளாஸ்மோடியம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம பிளாஸ்மிடியம் பாக்டீரியோஃபேஜின்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபேஜ்.
பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபேஜ் தான் ஓகேவா பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபேஜ் தான் இருந்துட்டு இருக்கணும் ஒருவேளை நான் இதை நான் சி கொடுத்தா சிடி இருக்கல்ல பிடி இருக்குது அப்போது இது பியாக தான் இருக்கணும் ஓகே சில டைப்பிங் எரர் வந்திருக்கு ஸோ பிடி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபேஜ் நல்லா புரிஞ்சுங்க பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றது ஒன் டைப் ஆஃப் வைரஸஸ் எதில் நம்ம நேற்று கொஸ்டினில் கூட பார்த்தோம் நேற்று கொஸ்டினில் கூட நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தீங்க அதாவது எந்த இதில் வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அதாவது 100% வந்துட்டு டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றத 100% சொன்னது எதுவாக இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்டீரியோஃபேஜில் ஏர்ஷியன் சேஸ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகேவா நியர்பை சென்டரில் டெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம்னாக்கன்னா அதுக்கு என்ரோல் பண்ணணும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபஸ்ட் லிங்காகவே தான் இருக்குது மார்க் டெஸ்ட் ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் உங்கள் பேர் உங்களோட ஃபோன் நம்பரு அது மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்தில் எந்த சென்டர் நீங்கள் போக போகிறீங்க அந்த சென்டர் அப்படின்றது ஓகேவா ஸோ அதனால தான் ஓகே 2 சி இருக்குது பட் சி கிடையாது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இது ஆப்ஷன் பின்னு போட்டுடலாம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ பிளாஸ்மிடும் பாக்டீரியோஃபேஜ் தான் நமக்கு என்ன இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நோட் பண்ணி வச்சோங்க ஸோ ஆப்ஷன் delusional சொல்லு அப்படி சொல்லுவோம் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் which one of the following are used as a gene cloning க்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னது நியூக்ளியோசைட்ஸா லோமோசோம்ஸா மீசோசோம்ஸா அண்ட் பிளாஸ்டிட்ஸா gene cloning ஜீனோட குளோனிங்கோட ஜீன் அப்படின்றது எஸ் எது ஜீன் குளோனிங்காக இருந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க போதும் நம்ம பிளாஸ்மிடை நம்ம ஜீன் குளோனிங்காக யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் டி ஓகேவா ஆப்ஷன் டி பிளாஸ்மிட் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் சூப்பராக இருக்காங்க சிங்கம் ஈஸ்வரே சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் டெலியூஷன் சொல்லு ஓகே ஸோ பிளாஸ்மிட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஜீன் குளோனிங்க்கு மேஜர் கான்செப்ட் வந்துருக்கும் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படி தானே ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா இது குரோமோசோமல் டிஎன்ஏ அப்போ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிருக்கோம் அங்கே தான் நமக்கு தேவையான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஸோ ஆப்ஷன் டி டெலிலூக்கா டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் அடுத்த கொஸ்டின் என்னாச்சு which of the following is now being commercially produced by biotechnological procedure நிக்கோட்டினா மார்ஃபைனா கொனைனா இன்சுலினா கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இது கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பண்ணுறது கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பண்ணுறது எஸ் கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் கண்டிப்பாக லார்ஜ் அமௌண்ட்டை நம்ம சிந்தசைஸ் பண்ணுறது என்னவாக இருக்க போகுது இன்சுலினாக இருக்க போகுது பயோடெக்னாலஜி அப்படின்ற ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெவல்யூஷனை சேஞ்ச் பண்ணுது என்னது பயோடெக்னாலஜி அப்படின்ற ஆஸ்பெக்ட் பொறுத்த ரெவல்யூஷனை சேஞ்ச் பண்ணுறது எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சுலினாக தான் இருந்துட்டு இருக்க போகுது ஓகே பயோடெக்னாலஜி இந்த கான்செப்ட் பார்த்தோம்னா ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் பண்ணது நமக்கு இன்சுலினாக இருந்திருக்க போகுது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் டி இன்சுலின் ஓகேங்களா இன்சுலின் கான்செப்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு பிக்கில் இந்த அனிமல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் அதில் வந்துட்டு ரேஷியோ வந்துட்டு அதாவது சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் எப்போ அதை வந்துட்டு நம்ம மனிதர்கள்லேருந்து எடுக்க ஆரம்பித்தோமோ சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகிருச்சு ஸோ அதனால் இன்சுலினுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதனால அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகே இன்றைக்கி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வித்து போகிறதுக்கு பார்த்து சுகர் இல்லாத பேஷண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லல அதே மாதிரி தான் இன்சுலினாக இருந்துருக்கு ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர் ஓகே மறுபடியும் டெலியூஷனல் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருந்துருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆனோம் அடுத்து என்ன வரும்னா அக்ரோஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சி விச் ஃபைன்ஸ் யூசிங் அக்ரோஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் எங்கே இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆக்சுவலி இதான் கொஸ்டினாக கேட்டிருந்துக்கணும் பட் இதை வந்துட்டு ஆன்சர் பேஸ் பண்ணி கேட்டுட்டோம் ஓகே என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் யூஸ் பண்ணக்கூடிய அக்ரோஸ் வந்துட்டு எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் கூட கேட்டுக்கலாம் தெரிஞ்சு வச்சவங்க சி வீச்சிலேருந்து ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் தான் நம்ம படிப்போமே அது படிக்கும்போது நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸஸ் அப்படின்னு தான் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு அக்ரோஸில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்சேஷன் வரவே வராது ஆனால் அது எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுதுன்றது அவங்க நிறைய பேர் டவுட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க ஸோ அது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது எப்படி ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு சி வீச் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது நோட் பண்ணி வச்சாங்க அக்ரோஸ் எலக்ட்ரோஃபோரஸஸ் அந்த அக்ரோஸ் வந்துட்டு நமக்கு சி வீச்சிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுகிறது சி வீச்சிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சு வச்சாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சித்தப்ப சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் சூப்பர் அவகல்யம் சுபஸ்ரீ ஹரிஹரன் முகேஷ் தமிழரசி ஏ கிரியேஷன் தினேஷ் ராஜா ஹரிதா கமலக்கண்ணன் சிவானி ஜெயலட்சுமி எமிஷ் ரிஷா ஹரிதா ஃபாத்திமா ஹரிஹரன் ரம்யா கௌதம் முகேஷ் கரிஷ்மா சஞ்சய் சந்தோஷ் லக்ஷிதா அபிநயா
Sadhana, Kavin, Saha, Superagana. It's going to be option C is the right answer. Fantastic and fantabulous. Okay, option C is the right answer. But C வீச்சு மறந்துடக்கூடாது. Okay, C வீச்சு ரொம்ப முக்கியமானது. There is no restriction in endonuclease called as a EcoR1. There is a restriction. There is a restriction in EcoR1 அப்படி சொல்லிருப்போம். அந்த EcoR1 வந்து கோ அப்படின்ற பார்ட் எதுக்கான ஸ்டாண்ட் பண்ணுது? கோ அப்படின்றது கோவமா கோச்சிக்கிட்டேன் போட்டா அப்படின்றதா? கோவமா போச்சுக்கிட்டேன் போட்டா அப்படின்னு சொல்றதுக்கா? EcoR1 என்ன போஸ்ட் பண்ணுது? E அப்படின்றது எஸ்டெரிச்சா கோலையா போஸ்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? E வந்து எஸ்டெரிச்சா, C வந்து கோலையா போஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் இருக்கும்போது கோ டிட்டர்மைன் பண்ணுறது கோலையா இருக்கும்போது ஸோ ஆப்ஷன் C வில் பி தி ரைட் ஆன்சர். மறுபடியும் சித்தப்பு சிக்குன்னு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் C இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஓகே, ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி இன்னும் கொஞ்சம் தானே வந்துருக்கு. கரெக்டாக பிளான் பண்ணி தான் வந்துருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக முடிச்சிரும். ஓகேவா? எஸ், சின்ட்ராசிசி சாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஈயில் வந்துட்டு எஸ்டெரிச்சா கோலே ஆர் ஸ்டெயினும் ஒன்று, அது ஒன்று ஐ வரக்கூட ஒன்று சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸ்டெயின் 13th ஸ்டெயினில் இருக்கக்கூடிய ஓகே RY ஸ்டெயினில் இருக்கக்கூடிய ஆரையும் 13வது நம்பரில் இருக்கக்கூடிய ஒன்னையும் ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? சரி, இப்போ given below the sample portions of the DNA strand, given the base sequence of the opposite strand base sequence கொடுத்துருக்காங்க. What is the special show in it? 5 prime end வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GATTC, 3 prime end பார்த்தீங்கன்னா பேசிக்காக எஸ். இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? நான் படிச்சுன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரிகிறது? எஸ், இது வந்துட்டு GATTC. அதே மாதிரி இங்கே பாருங்க GATTC. ஃப்ரண்ட்லேருந்து படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், பேக்லேருந்து படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? அப்படி தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பேலண்ட்ராமிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சியா வருதா? சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், எவனோ சியில் செலுத்தி பண்ணிட்டான் போல, அதனால தான் சியாக வந்துட்டு இருக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சவங்க மறுபடியும் சின்ன ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது. சின்ன ஆசையாக இருக்கக்கூடியது தான் சியாக இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி பேலண்ட்ராமிக் சீக்வன்ஸ். அந்த சின்ன ஆசையால தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சவங்க பேலண்ட்ராமிக் சீக்வன்ஸ் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், லாஸ்ட்லேருந்து படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் ஆப்ஷன் சியாக இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணி வச்சவங்க ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கட்டாக்கன்னா 9 மணிக்கு 9 o'clock ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? 9 o'clock வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்த உடனே நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? எஸ், மலையாளம் மட்டும் இல்லை, வேறு என்னது? அம்மானு கூட சொல்லலாம், அம்மா, அப்பா, நிறைய வேர்டு இருக்குது. அந்த மாதிரி தமிழில் வந்து விகட கவி அப்படி கூட சொல்லுவோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னிக் இட்ஸ் மேட் பாசிபிள் டு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் லிவிங் ஆர்கானிசம்? ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் லிவிங் ஆர்கானிசம் டெக்னிக்கை மேட் பாசிபிள் ஆனது எதுவாக இருக்குது? ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் எஸ், விகட கவின் இங்கிலீஷில் எல்லாம் கிடைக்காதுடா. விகட கவின்னு தமிழ் எழுதி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். விகட கவின்னு தமிழ் எழுதி பாருங்க. என்ன இருக்க போது? இட் இஸ் ஆப்ஷன் ஏ, ஏ ஃபார் அடாவடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரீகாம்பினேஷன் DNA டெக்னாலஜி. ஒரு நிமிஷம்ங்க, ஆல்ஸ் ஏதாவது இருக்கான் பாருங்க, தொண்டை ஒரு மாதிரி. காலையில் கிளாஸ் எடுத்தாலும் இதான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருமாற்றம் அடைந்த DNA. என்ன சொல்லுவோம் நம்ம? உருமாற்றம் அடைந்த DNA அப்படின்னு சொல்லிருக்கோம். விச் சேஞ்சஸ், உருமாற்றம் தான் ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு சேஞ்சஸ் நார்மலாக கூட DNAல நம்மளுடைய டிசையர் பொறுத்து, ஓகே, நம்மளுடைய டிசையர் பொறுத்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா, சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா அதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ரீகாம்பினன்ட் DNA அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இந்த ரீகாம்பினன்ட் DNA வச்சு தான் நமக்கு மேஜரான ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட எல்லா ப்ராசஸுமே கண்டென்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன இருக்க போது? ஆப்ஷன் ஏ, ஏ ஃபார் அடாவடியாக இருக்க போது அந்த சி சாபம் ஒழிஞ்சிருச்சு போலக்கு, அதனால் ஆப்ஷன் ஏ வந்துச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் கோட்டட் வித் DNA டு பி பம்பார்டட் வித் ஜீன் கன்.
அந்த ஜீன் கன் எதனால மேடம் போயிருக்கும்? ஓகேடா, பரவாயில்ல கண்ணா. ரெக்கார்டிங்ஸ் பார்த்தவங்க ஜீன் கன் வெடிக்க வைக்க டொம்முன்னு வெடிக்க வைப்பாங்க. ஏன்னா அதனால் பாஸ் த்ரூ பண்ணி போக முடியாது அப்படின்றதுனால அந்த டிஎன்ஏ வந்து உள்ளே போய் ஆகணும். பட் பாஸ் த்ரூ பண்ணி போக முடியாது, செல் வால் ப்ரெசென்ட் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஜீன் கன்னை வெடிக்க வைப்பாங்க. அந்த ஜீன் கன் வந்துட்டு இந்த டிஎன்ஏவோட சேர்த்து எதாவது இது பண்ணியிருப்பாங்க. எஸ், கோல்டு ஆர் டங்ஸ்டன். either gold or tungsten, so it's going to be option D will be the right answer. Okay, super. Either gold or tungsten is going to be option D. Yeah. Okay. I think இப்பவே நல்ல crowd இருக்கீங்க. நம்ம இப்பவே வீக் குவிஸ் கண்டக்ட் பண்ண என்ன? Is it fine for you? நம்ம இப்பவே வீக் குவிஸ் கண்டக்ட் பண்ணா உங்களுக்கு ஃபைனா? ஏன்னா இப்பவே நல்ல crowd இருக்கீங்க. Is it fine to conduct week quiz now? சொல்லுங்க கண்ணா, இப்பவே வீக் குவிஸ் கண்டக்ட் பண்ணா உங்களுக்கு ஃபைனா? Yes. I think எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், யாரும் போகல. சரி, அந்த வீக் குவிஸ் லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்ணா. வீக் குவிஸ் லிங்க்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீக் குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. வெயிட் அ மினிட், நான் ஒரே நிமிஷம் அதை ஆஃப் பண்ணுறேன். அதில் போயிடாதீங்க, ஏன்னா ஜாயின் பண்ணுங்க. அப்படியே இருங்க. நடாது ஜஸ்ட் மினிட்ரா. ஒரே நிமிஷம். இந்த லிங்க் இங்கே அப்படியே இருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். Yes. வந்துட்டீங்களா? ஜாயின் ஆயிருங்க. கமான். நம்ம கரெக்டாக 7:40க்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே, நம்ம கரெக்டாக என்ன பண்ணலாம், 7:40க்கு ஜாயின் பண்ணலாம். ஏன்னா 7:40க்கு ஜாயின் பண்ணுறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இன்னைக்கான இதாக இருந்துட்டு இருக்க போகுது. ஓகேவா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸாக இன்னைக்கு இருக்க போது
ஸோ 7:40க்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக யாருக்கா தெரியாத ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன்னாக்கா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். ஒன்று டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்கும், இல்லைனா லைவ் சேட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். லைவ் சேட்டில் கீழே வந்தீங்கன்னா இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம செஷனுக்கு கீழே வந்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம செஷனுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கமெண்ட் பாக்ஸில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம லைவ் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னு அப்படின்னா கீழே மோர் அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேயும் இருந்துகிட்ருக்கு. ஓகேவா, ஜாயின் விக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது சார், ஜாயின் விக்யூஸ் கன்ஃபியூசிங்காக இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க பார்ப்போம். ஜாயின் பண்ணாமல் யாராவது ஜாயின் பண்ணுங்கள். குயிக் 33 பேர் தான் வந்திருக்கீங்க. 7:40க்கு நம்ம ஆரம்பிப்போம். 7:40க்கு 4 நிமிஷம் தான் இருந்துருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் விக்யூஸில் பார்ப்போம் தான் நான் சொன்னேன். விக்யூஸில் கோடு கேட்கலன்னா பரவாயில்ல, கோடு கேட்டுருச்சுன்னா தான் இந்த கோடு போடுற மாதிரி இருக்கும். 290227 அப்படி கோடு கேட்குற மாதிரி இந்த கோடு போடுற மாதிரி இருக்குன்னா, டேய் நேற்றே நிறைய பேர் வந்துட்டு என்ன சொன்னீங்க, சார் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா சார் முடியல சார் சொல்லிருந்தீங்க. ஸோ இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்கடா, இப்போவே ஜாயின் பண்ணி போயிட்டுருங்க அப்படின்ட்டு. இங்கே டைம் தப்பாக கொடுதுடா. இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குடா, இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குது. எஸ், பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான். ஓகேவா, குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் லிங்க் இருந்துருக்கு. ஓகே, லைவ் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, உங்கள் லிங்க் இருந்துருக்குன்னு அர்த்தம். லைவ் கமெண்ட் பாக்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 7:40க்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, 7:40 கரெக்டாக ஆரம்பிச்சிடும். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. இன்னும் 2 மினிட்ஸ், லாஸ்ட் 2 மினிட்ஸ். இப்போ ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்களா கணக்கில், வேறு ஒன்றும் கிடையாது. நெட்வொர்க் ப்ராப்ளம் மட்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கணும். நெட்வொர்க் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாத இடத்துல போய் என்ன பண்ணிங்கன்னா நம்ம உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நல்ல க்ரௌட் இருக்குன்னு தானே விக்யூஸ் எடுத்தேன். ஆமாடா, விக்யூஸில் போய் ஆன்சர் பண்ணடாக்கா, விக்யூஸில் போய் ஆன்சர் பண்ணால் அதுக்கான லிங்க் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க் தான் கீழே இருந்துட்டு. ஓகேவா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வந்து லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் விக்யூஸ்குள்ளே போயிருவீங்க. வெயிட் ஃபார் த டீச்சர்ஸ் டு ஸ்டார்ட் தி விக்யூஸ் அப்படின்னு இருக்கும். அப்படியே இருங்க. ஓகேங்களா, 10 மினிட்ல வெயிட் பண்ணக்கூடாது, 2 மினிட்ல வெயிட் பண்ண முடியாது. முன்னாடி தான் சொல்கிறேன், டக்குனு ஜாயின் பண்ண பாருங்க. எஸ், ஜாயின் பண்ணாமல் இருங்க, ஜாயின் பண்ணுங்கடா. சீக்கிரமாக நம்ம வீக் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 7:40க்கு நம்ம ஆரம்பிப்போம். ஜஸ்ட் 1 மினிட் மோர். எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மினிட் இருக்குது. இன்னும் 1 மினிட் இருக்குது. 35 பேர் தான் வந்திருக்கீங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கண்ணா. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சா? ஆரம்பிச்சிடலாமா? ஷால் வி ஸ்டார்ட் தி செஷன்? அப்போ விக்யூஸ் ஜாயின் பண்ணாதவங்களாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, வி ஷால் ஸ்டார்ட் தி செஷன். ஓகே, அட் த கவுண்ட் ஆஃப் 5ல ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பட் இன்னும் 39 தான் இருந்துட்டு இருக்கு. நான் அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சலாம். மொட்டை மாடிக்கலாம் போயாச்சா? சரி, நல்ல விஷயம் டாக்கண்ணா.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், நீங்களும் வெல்லலாம் 10 கோடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் கோடி 10 கோடிக்கான கேள்வியாக தான் இருக்க போது. பட் இந்த வாட்டி யாரெல்லாம் வர போகிறோம், ஏன்னா மார்னிங் செஷன் இல்லையா, புது ஜெனரேஷன் யாராக இருக்காங்களா, புது ஃபேஷன் யாராக இருக்காங்களா அதை பார்த்துலாம். நம்ம அதை கவுண்ட் ஆஃப் 5 ஆரம்பிப்போம். 5 4 3 2 1 அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 10 கோடியிலேருந்து முதல் கோடிக்கான முதலாவது கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா what is if a genetic disease is transferred from a phenotypical normal but carrier female to only some of the male progeny. அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் என்ன டிசீஸாக இருந்துட்டு இருக்க போகுது, அந்த டிசீஸ் என்ன டிசீஸாக இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஆட்டோசோமல் டாமினண்டா, ஆட்டோசோமல் ரிசெசிவா, செஸ்லிங் டாமினண்டா, செஸ்லிங் ரிசெசிவா அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சாச்சு. சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. செய்யணும்னு நினச்சிங்க இங்கே அங்கே தான் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்க. சீக்கிரம் என்னாச்சு கமான் 2 3 1 0 இதுலையாவது நான் தெரிஞ்ச 0 யாருக்கா வருமா அப்படின்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது. எல்லாமே பயங்கரமாக அடிச்சிருக்கு. 10 11 12 6 அப்படின்றது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு டிவிக்கு ரிசல்ட் தான் ஞாபகம் வருது. ஸோ இதில் கரெக்டான ரிசல்ட் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா yes it's செட்ஸ் லிங்க்டு ரிசெசிவ், இட் இஸ் நாட் ஆட்டோசோமல் ரிசெசிவ் கிடையாது. இது என்னவா இருக்க போது செட்ஸ் லிங்க் ரிசெசிவ். அந்த ஜெனடிக் டிசீஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அ phenotypical normal but carrier female only to the male progeny. அந்த டிசீஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், செட்ஸ் லிங்க் டிசீஸும் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி is going to be the right answer. பார்ப்போம். இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த 10 பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 10 பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஆட்டம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கடா ஹரிஹரன் காரணம், நான் ஹரிஹரன் தான் வருவான்னு நினச்சேன். பட் ஹரிஹரன் வரல, மறுபடியும் ஓடிட்டான் போல இருக்கு. காலைல வந்தானே பையன், எப்போதுமே ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் தான் ஃபஸ்ட்டாக வருவாப்புல. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஃபஸ்ட்டாக வராமல் போயிட்டாப்புல. எனக்கு அதான் சங்கடமாக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் நேற்று ஆன டிகே வந்துருக்காங்க. லத்திகா சஹா ரிட்டையர்ட் ஆன சஹாலாம் வந்துருக்காங்க. ஹரிதா, தேஜா, பிரசி, கோமதி, ஸ்ரீராம், அதிதா, ஃபாத்திமா, அபிநயா. பாப்போமா இதே டாப் 10 அப்படியே மீடியன் ஆகுதா, இல்லை இந்த 10க்கு அப்புறமா ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்க போது. இரண்டாவது கேள்வி 2 கோடிக்கான இரண்டாவது கேள்வி எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா த குளுட்டமிக் ஆசிட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வேலைன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அந்த ட்ரிப்ளட் கோட் ஆஃப் வேலைன். வேலைனோட கோட் என்ன, ட்ரிப்ளட் கோடவா வேலைன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரிப்ளட் கோட் ஃபார் வேலைன். வேலைனோட கோட் என்ன அப்படின்னு இருக்காங்க. வேலைனோட கோட் என்னவா இருக்க போது கரெக்டாக சொல்லுங்க. இந்த கோடு கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு 2 கோடு கிடைக்கும். 2 கோடு வேணாம் எனக்கு 3 கோடு வேணும், 3வது கோடுக்குள்ளே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்கோம். டே கண்ணுங்களா இதுக்குள்ளே வந்து சொல்லுங்கடா, ஜாயின் வீக்யூஸ்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்கடா. வீக்யூஸ்குள்ளே ஜாயின் பண்ணி வந்து சொல்லுங்கள். நம்ம செஷனில் கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். கீழே லிங்க் இருக்குது ஜாயின் வீக்யூஸ் செஷனோ அப்படின்னு லிங்க் இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் டைம்ஸ் அப் மறக்க மாட்டேன்டா, முடவே மாட்டேன்டா. டே இவனை ஒருத்தன் நம்பவே மாட்டேன். அவன் என்ன காலையில் வீக்யூஸ் வச்சாலும் சரி, நைட்டு வீக்யூஸ் வச்சாலும் சரி, 12 மணிக்கு வீக்யூஸ் வச்சா காலையில் 5 மணிக்கு வீக்யூஸ் வச்சாலும் சரி, அலாரம் வச்சுட்டு வருவான் கூட. நான் வீக்யூஸ் வச்சுக்கிற டைம் எனக்கே தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அந்த 4 பேர் கூட சொல்லுவோம். ஓகே, அந்த 4 பேரோட நாங்கள் 4 பேர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாங்கள் 4 பேருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய அந்த தலைவன் அந்த ஆர்ஜே பாலாஜி தான் என்ன சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வழியாக பார்த்துட்டு இருக்கான். எங்கே போனால் எவனாவது ஒருத்தன் ஒமிட் பண்ண மாட்டானான்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒருத்தமா வந்துட்டு இல்லை நீ என்னதான் வெய்யி நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சுட்டு இருக்கான். அது எப்படி மிச்சம் எல்லாருமே கரெக்டாக சொல்லும்போது அந்த ஒரே ஒருத்தன் எல்லா இதுலேயுமே வந்து நமக்கு வந்துட்டு இருக்கான்றது நமக்கு தெரியல. ஏஸ் அந்த 4 பேர் இங்கே தான் இருந்துட்டுங்க, அந்த 4 பேரோட தலைவன் இங்கே தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்றது. ஓகேவா பார்த்தீங்களா, ஏன்னா அந்த 4 பேர் ஒன்று ஆப்ஷன் போட்டாங்க, இந்த ஆப்ஷன் யாருமே போடாமல் விடக்கூடாது அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ போட்டிருக்கான். ஓகே, இவன் நானும் பார்த்துட்டு இருக்கேன், 3 வீக்ஸாக அந்த தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் பார்ப்போம். லீடர் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா தினேஷ் ராஜா எஸ் கொஞ்சம் கீழே வந்துட்டா. பட் டாப் 3 அப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குல்ல. பட் என்னது தினேஷ் ராஜா தான் கொஞ்சம் கீழே வந்துட்டாரு. வேற கான்செப்ஷன் பார்த்தீங்கன்னா நிஷ்மிந்த் அப்படின்னு புதுசாக வந்திருக்காங்க. ஸ்ரீராம், தேஜா, அபிநயா, அதில்யா, ஹரிணி வந்திருக்காங்க. ஐ திங்க் அதே டாப் 10 தான் மெயின்டைன் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் லத்திகா, தினேஷ் ராஜா, சஹா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றதை பார்ப்போம் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யார் ஃபர்ஸ்ட் வராமல் பார்ப்போம். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல யார் செகண்ட் வரான்றதை பார்ப்போம். அந்த கான்செப்ட்ல வந்து நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் மூவ் ஆனா இல்லை இந்த கொஸ்டினுக்காவது ஒமிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இல்லை நான் தப்பாக தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி 4 பேரோட தலைவர் ராஜ்யா பாஜாயில் இருந்திருப்பான். பாவம் கருப்புசாமி காப்பாத்துறாடா அப்படின்னு. person having a genotype of IA and IB would show the blood group as a AB. This is because அப்பா ஏபி பிளட் குரூப்பா இதுக்கும் அவன் வந்து இப்படி போட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கும் வந்துட்டு தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொன்னா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. என்னன்னு பார்த்துக்கலாம். என்ன ஆன்சராக இருக்க போகுது உள்ளே வந்து சொல்லுங்கடாக்கன்னா வெளியே வந்து சொல்கிறத விட நீங்கள் வந்து உள்ளே வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு லீடர் போடாது ஜென்ரேட் ஆகும். ஃபைன் 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3 2 1 முட்டை அப்படின்னு வரக்கூடிய என்ன ஆப்ஷன் நடந்துட்டு இருக்க போகுது. இட் இஸ் அப்பாடா அந்த 4 பேரை தோக்கடிச்சிட்டான்டா. கருப்பசாமி தலை வந்துட்டாரா. ஃபைனலி
finally after the long time ago, no time ago, long time ago, so long time ago அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒமிட். அந்த 4 பேரை பிரிச்சாச்சு சோழியை முடிச்சாச்சு அப்படின்றது தான். சந்தோஷம் போய் தொலைட்டோம் போ. அந்த 4 பேர் என்ன பண்ணது, பிரிச்சாச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சி யாரு போடுவாங்க அப்படின்றதுல வந்துட்டு அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிட்டனால நம்ம ஜெயிச்சிட்டோம். கருப்பசாமி கூப்பிட்டதுனால என்னாச்சு, கருப்பசாமியான சூர்யா வந்து துணை வந்துட்டாரு, ஆர்ஜே பாலாஜி தோத்து போயிட்டாரு அப்படின்னு. என்னதான் இவன் பிளியோட்ராஃபில போட்டு ஒமிட் பண்ணியிருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒமிட் பண்ண ஆப்ஷன் சி எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாரு மாறன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பாருங்க, அந்த லைவ் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைனலி கருப்பசாமி பிளட் குரூப் ரத்த பலி கேட்டிருப்பாங்க போல. ரத்தத்தை பற்றி படிக்கும்போது கரெக்டாக கருப்பசாமி வந்து அருள் கொடுத்துட்டாரு. ஸோ ரத்தத்தை பற்றி படிக்கும்போது கோடாமினன்ஸ் அப்படின்ற கரெக்டான ஆன்சர் வந்து கொடுத்து செக்ரிகேட் பண்ணி விட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆர்ஜே பாலாஜி தோத்துட்டான் அப்படின்றது. ஓகே, ஃபைன். கடைசியாக நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. எஸ், பட் இந்த லீடர் போர்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 3 ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. லத்திகாவுக்கும் தான் மேலே போட்டிருந்தாங்க. பட் சஹா நல்லா தான் போட்டிருந்தாங்க. சஹா ஆனால் அந்த கொஸ்டின் தப்பாக போட்டிருந்தாலும் அப்படியே கீழே வந்துட்டாங்க. பட் தேஜா மேலே வந்துட்டாங்க. ஐ திங்க் வேற எதுவுமே கான்செப்ட் கிடையாது. பட் டாப் 3 சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது தினேஷ் ராஜாக்கா லத்திகாக்கா அப்படின்றது, டிகேக்கா லத்திகாக்கா அப்படின்னு போட்டி போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இங்க சஹா கொஞ்சம் அடி வாங்கினதுனால தேஜா மேல வந்துட்டாங்க. பட் இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பாருங்க. பிகாஸ் நம்ம 4வது கோடிக்கான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கோம். 4வது கோடிக்கான கொஸ்டின்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா, a cross between a 2 tall plants resulted in the offsprings of having a few dwarf plants. What would be the genotype of the both parents? A cross between a 2 tall plants. Another, a cross between a 2 tall plants resulted in the offsprings having a few dwarf plants. What would be the genotype of the both the parent ஓட genotype என்னவா இருக்கலாம் அப்படின்றது 10 செகண்ட் குள்ள சொல்லிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கோடி கிடைக்கும். 10 செகண்ட் குள்ள கிடைக்கல சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி நக்கிட்டு போயிடும் அப்படின்றதா இருக்க போது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 3 2 1 முட்டாய். என்னவா இருக்க போது ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு போயிட்டு பரவாயில்ல கன்ஃபியூஸ் ஆகிப்போட்டு. நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டேன், போதும். அதில் ஒரு வாட்டி ஜெயிச்சாச்சு. இந்த எல்லா வாட்டிலாம் இப்படி பார்த்துட்டு கூட ஒரு வாட்டி வந்தாச்சு. ஓகே, ஒரு வாட்டி கூட வராமல் இருந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியாச்சு இல்லையா? பட் இருந்தாலும் இந்த நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கு. இதில் என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது உங்களுக்கு? பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது கேபிட்டல் டி ஸ்மால். எனக்கு ஆஸ்பிரின் 2 டால் பிளான்ஸ் இஸ் ஆஸ்பிரிங் ஆஃப் ஃபியூ டார்க் பிளான்ஸ் அப்படின்றது. 2 டால் பிளான்ட்டுமே கிராஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ டார்க் பிளான்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்க போகுது? அது ரீகாமினன்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ரெண்டுமே டால் பிளான்ட் அப்படினால இந்த கான்செப்ஷன் தான் வர போகுதுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ரகனுங்களா நன்றி பாரஜே, இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோம். பட் டாப் 3ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தினேஷ் ராஜா எங்கம்மா, லத்திகா காணாமே போயிட்டாங்க. இருக்காங்க தப்பு பண்ணிட்டாங்க போல. ஓகே, நான் கூட அருள்ராஜோட கான்செப்ட் சொல்லணும். லத்திகா தப்பு பண்ணிட்டாங்க. பட் சஹா மேலே வந்துட்டாங்க. பரவாயில்லையே, சஹா மேலே வந்துட்டாங்க. தேஜா கீழே போயிட்டாங்க, லத்திகா கீழே வந்துட்டாங்க. பட் டிகே நேற்று தான்டா விட்டு கொடுக்க மாட்டேன் கெட்ட புலி அப்படின்னு சொல்லி தினேஷ் ராஜா அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நேற்று நானே சொல்லியிருந்தேன், சூப்பராக வந்து விளையாடிட்டு வந்தது. என்னதான் யார் ஜெயிச்சா, நேற்று ருத்ராஜ் ஜெயிச்சிருந்தாலும் கூட ஏற்று வந்து கான்செப்ட் வந்து டிகே தான் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த வாட்டி டிகே கட்டி இறங்கியிருக்காரு போல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பேன் அப்படின்னு. பட் இது கண்டினியூ ஆகுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் ஹாஃப் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இன் டயபிள் கிராஸ் இஃப் யூ கெட் 9:3:3:1 ரேஷியோ. அது என்னத்தை டினோட் பண்ணுது? வந்தோடனே சொல்லுங்க பார்ப்போம். 9:3:1 ரேஷியோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னத்தை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னத்தை டினோட் பண்ணிட்டு இருக்கு? வாட் டஸ் இட் டினோட்? 9:3:3:1 அப்படின்ற ரேஷியோ என்ன டினோட் பண்ணுது? கரெக்டாக சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் வரான்றதை பார்த்தலாம், செகண்ட் வரா யார் தேர்ட் வரான்றதை பார்த்தலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு மட்டும் கங்கணம் கட்டி விட்டுறாதீங்க. டாப் 3 மெயின்டைன் ஆகுமா இல்லை புது ஆள் வருமா? ஏன்னா இந்த ஒரு டைம்ல இருந்து தான் நமக்கு இப்போ நேற்றுலேருந்து தினேஷ் ராஜா அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்துச்சு. அந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, கடைசியில் செகண்ட் ரேங்க் வரைக்கும் வாங்கிச்சு போன வாட்டி. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்ப்போம். பட் நிறைய பேர் சொன்னது அலீல்ஸ் ஆஃப் 2 genes are segregated independently அப்படின்றது. So that is the correct answer. ஓகேவா? 9:3:3:1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் செக்ரிகேஷன்ஸ், அதாவது மோனோ ஹைபிரிட் கிராஸை பொறுத்து வரக்கூடியதாக இருந்துட்டு. ஓகே, மோனோ ஹைபிரிட் கிராஸ் இல்லை, சரி டைஹைபிரிட் கிராஸ் இல்லை, மோனோ ஹைபிரிட் கிராஸ் மட்டும் வராமல் டைஹைபிரிட் கிராஸை பொறுத்து எங்கடா அந்த பெண்ணு? டைஹைபிரிட் கிராஸை பொறுத்து ஓகே
டைஹைபிரிட் கிராஸை பொறுத்து நம்ம பார்க்கக்கூடியது தான் இந்த ரேஷியோவாக இருந்திருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம என்ன படிச்சிருப்போம், 2 கேரக்டர் படிக்கிறதுனால தனித்தனியாக இண்டிவிஜுவலாக என்ன ஆக போகும், இன்ஹெரிட் ஆக போகுது அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அதனால இது ரைட்டான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டியா இருந்துட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்குள்ளே வரும்போது டிகே தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஸ்ரீராம் மேலே வந்திருக்காரு. ஸ்ரீராம், தினேஷ் ராஜா, சஹா, தமிழரசி மேலே வந்திருக்கீங்க, ஜோதிகா வந்திருக்கீங்க. ஐ திங்க் இந்த பேரெல்லாம் நல்லா நோட் பண்ணோம். ஏன்னா போன வாட்டியே தினேஷ் ராஜா இதே கண்டிஷன் தான் மேலே வந்தார். இந்த வாட்டி நான் செகண்ட் பிளேஸை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் மேஜர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த டைமிங்கில் தான் ஸ்ரீராம் கொஞ்சம் அடிச்சிருக்காரு. சஹா அப்படியே மேலே நினைக்கிறேன். லத்திகா எங்கம்மா இருக்காங்க, லத்திகா பின்னாடி இருக்காங்க. தேஜா தான் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு காலத்தில் தேஜா 4th 3rd வந்துட்டு இருந்தாங்க. பட் தேஜா இப்போ ஃபீல் அவுட் ஆயிட்டாங்க. பட் மறுபடியும் திரும்ப வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்றது. ஓகேவா, ஓப்பன் ஆகல. அதான் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணும்போது நல்ல நெட்வொர்க் ஏரியாவில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா, சரி, நல்ல விஷயம். இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? இந்த 5 கோடி ஜெயிச்சவங்க 10 கோடி ஜெயிப்பாங்க. அந்த டாப் 3 அப்படியே கண்டினியூ ஆகுமா? கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னு தான் என் மனசு சொல்லுது. பட் அதை பொறுத்து பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், ஜோதியா, தமிழரசியா, லத்திகாவா, இல்லை மறுபடியும் போன தேஜா மறுபடியும் வருவாரா, இல்லை தினேஷ் ராஜா மறுபடியும் செகண்ட் ஃபர்ஸ்ட் வருவாரா பார்த்துலாம். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் ரிசல்ட் இந்த வேரியேஷன் அமாங் சிபிலிங்ஸில் நடுவில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸில் ரிசம்பிள்ஸ் பண்ணாதது. நல்லா கொஞ்சம் வில் நாட் ரிசம்பிள்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் தப்பாக போடுறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வில் நாட் ரிசம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் தப்பு பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். எஸ், 10 6 கோடிக்கான கேள்வி. ஆறுச்சாமியான விக்ரம் நினச்சிக்கோங்க, டூபை மட்டும் நினச்சிடாதீங்க. டூபை நினச்சி தோது போயிருங்க. ஓகே, ஆறுச்சாமி விக்ரம் தான் நமக்கு. ஓகே, 5 4 5 4 2 3 4 2 1 முட்டை. இதுக்கு ரைட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் கோயிங் டு பி will not resembles in variations அப்படின்னு கேட்டிருக்காங்க. will not resemble linkage வந்து resembles ஆகாது. நான் சொல்லல கண்டிப்பா அடி வாங்குவாங்க அப்படி நான் சொல்லல. will not result in the variations among siblings நடுவுல இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ்ல resembles ஆகாதது லிங்கேஜா தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, லிங்கேஜா தான் இருந்துட்டு இருக்கு. ஐ திங்க் டாப் 3 சேஞ்சஸ் ஆகுமா? இது இந்த லீடர் போர்டை பார்க்க நான் வெயிட் பண்ணியிருக்கேன். டாப் 3 சேஞ்சஸ் ஆகுமா? ஏதாவது நடக்குமா? செத்தாலும் நான் டாப் 3 இந்த 3 பேர் சேர்ந்து சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. தினேஷ் ராஜா மறுபடியும் எல்லாரும் தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சஹா, ஸ்ரீராம், லத்திக் அதே மாதிரி தான் டாப் 4 அதே தான் மெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். தினேஷ் ராஜா தான் இவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்ரீராமும் தினேஷ் ராஜா விளையாடிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் தமிழரசி, காயத்ரி, ஜோதி, அபிநயா கொஞ்சம் கீழே போயிருக்கீங்க. பட் ஐ ஹோப் ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும் நினைக்கிறேன். பார்ப்போம். 7 கோடிக்கான தலை ஃபார் த ரீசன்கான கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டாக தான் போட்டாகணும். அப்போ தான் தலை சாட்சி ஹாப்பியாக வைப்பாங்க. மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் அ பர்சன் ஓ பிளட் குரூப் ஆஃப் A and B blood group respectively. What will be the genotype of the mother and father? மதர் அண்ட் ஃபாதரோட ஜீனோடைப் என்னவா இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு மதர் அண்ட் ஃபாதர் ஆஃப் அ பர்சன் ஓ பிளட் குரூப்பா having a and B blood group respectively. What would be the mother and father? Mother and father genotype என்னவா இருக்க போகுது? மதர் அண்ட் ஃபாதரோட ஜீனோடைப் என்னவா இருக்க போகுது? 3 2 1 முட்டை 4 7 8 9 10 11 டைம்ஸ் ஆப். நிறைய பேர் சொன்னீங்க both mother and father as A and B blood group respectively அப்படின்ற கான்செப்ட். பட் ஆன்சரும் அதுதான் அப்படின்றது. ஓகே, both mother and father are heterogeneous of A and B. heterogeneous of A and B என்னவா இருக்க போகுது? which is IAI அப்புறம் IBI. இந்த கான்செப்ட் இருக்கும்போது தான் இந்த 2 ஐ மீட் ஆகும்போது நமக்கு ஓ பிளட் குரூப் வந்து கிடைக்க போகுது. இந்த கான்செப்ட் இருக்கும்போது இந்த ஓ கிடைக்க போகுது அப்படின்றது. ஓகேவா, VQ சடன்லி நாட் ஒர்க்கிங்கா? ஐயோ, அப்பா ஹோமோசைகஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பா ஹோமோசைகஸ்னா இந்த மாதிரி இருக்கும். IAI IB அப்படின்னு இருக்கு. அப்போ 2 ஐ சேர்ந்தா தானே நமக்கு ஓ பிளட் குரூப் கிடைக்குங்க. ஐஏ கிடையாது இல்லை, அதனால வராது. ஓகேவா, அச்சோ லத்திகாக்கு VQ சொல்ல ஒர்க் ஆகல. அச்சா நல்லா போயிட்டு இருந்த வேலையில் வந்துட்டு சடனாக பிரேக் ஆகாத மாதிரி அவங்களுக்கு ஒர்க் ஆகல நடக்கணும். அவங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் பட் ஐ ஃபீல் சோ பேட் ஃபார் லத்திகா. நல்ல ஒரு காம்படிட்டர் நமக்கு மிஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இனிமே வரக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் DK தான் ஃபர்ஸ்ட்டா, ஸ்ரீராம் தான் ஃபர்ஸ்ட்டா, இல்லை சாய்ராம் தான் ஃபர்ஸ்ட்டா அப்படின்னு பார்த்தா
விட்டு கொடுக்க மாட்டான் இந்த கெட்டுப்புலி அப்படின்றது இன்னைக்கு தான் வந்துருக்காங்க. சஹா ஸ்ரீராம் ஐ திங்க் டாப் 3 வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆகிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா மிச்சம் இருக்க பாயிண்ட்ஸ் ரொம்ப கீழே வந்துட்டு இருக்கு. பட் தெரியாது, ஒரு கொஸ்டின் தப்பா பண்ணா கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. லக்திகா அந்த கொஸ்டின் தானால கீழே போயிட்டாங்க போல இருக்கு. பட் தேஜா எங்கம்மா தேடி பார்க்குறேன், தேஜாவே காணும் அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் 3 கேள்விகள் இருக்கு. 3 கேள்வியில என்ன நடக்கலாம். 3 சுற்றுல தான் இந்த விஜயனுப்பு மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஜய மந்திரமான 3 சுற்றுல வச்சு பேஸ் பண்ணி பார்ப்போம். 8வது கேள்வி 8 கோடிக்கான கேள்வி, 8 போறக்கூடிய கேள்வி. 8வது கேள்வி occasionally a single gene is may express more than one effect. This phenomenon is called as more than one effect. A single gene may be expressed more than one effect. சீக்கிரமா யார் சொல்றீங்க அதை பொறுத்து வந்துட்டு இனிமே வரக்கூடிய 3 கேள்விகளுமே ஆன்சர் தெரிந்திருந்தாலும் கூட எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை ஆன்சர் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு உங்களுடைய மார்க் அதிகமாக்க முடியும். இல்ல நான் லேட்டா தான் பண்ணுவேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா டிகே அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. இல்ல நான் சீக்கிரமா பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா டிகே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ பாத்துலாம் என்ன ஆப்ஷனா இருக்க போகுது அப்படின்றது மல்டிபிள் அல்லிசமா மசல்ஸா பிளியோட்ராபி அல்ல பாலிஜெனியா அப்படின்றது 7 6 5 4 3 2 1 முட்டைக்கான முட்டை கலக்கிக்கான முட்டை. இதுக்கான ரைட் ஆன்சர் நிறைய பேர் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளியோட்ராபியும் போட்டிருக்கீங்க. இவன் விடவே மாட்டான், கண்டிப்பா சொல்றேன், இவன் விடவே மாட்டான். இவன் சதிகாரன்றதை நான் கண்டிப்பா அடிச்சு பிடிச்சி சொல்றேன். இந்த ஆர்ஜே பாலாஜி இருக்கான் பாத்தீங்களா, ஜிபே பண்ண தெரியாதியான்னு இந்திரன் சழுவு விட்டான் தானே எனக்கு என்ன கருப்பு எடுத்து விடுறான்டா அப்படின்னு இருக்கிறதுக்கு. ஓகேவா? சோ இந்த ஒருத்தன் திருத்தவே முடியாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு அவன் தோக்கடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு, அவன் தோத்துட்டான். இது வரைக்கும் அவன் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு அதை நம்ம முறை அடிச்சாச்சு. என்ன பண்ணியாச்சு, முறியடிச்சாச்சு. பட் இதுக்கான ரைட் ஆன்சர் நீங்க சொன்ன மாதிரியே பிளியோட்ராபி தான். ஓகேங்களா? அதாவது ஒரு ஜீன் வந்துட்டு மெரி எஃபெக்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது, சிங்கிள் ஜீன் எஃபெக்ட் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்றது நம்ம கான்செப்ஷனை பண்றோம் பிளியோட்ராபி. பட் லீடர் போர்டில் சேஞ்சஸ் வருமா, லீடர் போர்டில் தான் சேஞ்சஸ் வருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த லீடர் போர்டில் ஐ திங்க் தினேஷ் ராஜாவுக்கும் சஹாகும் தான். தினேஷ் ராஜா வரும், 2 பேருமே கிரிக்கெட்டர் தான். ஞாபகம் இருக்கு, அந்த டிகேவை தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு சஹாக்கு தெரியுமா தெரியாது. சஹா வந்து பழைய இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்டோட பெஸ்ட் விக்கெட் கீப்பராக இருந்தார். சஹா அப்படின்னு ஒரு ஆள், வர்த்திமான் சஹா அப்படின்னு சொல்றாரு. ஸோ தினேஷ் ராஜாவா இல்லை சஹாவா இல்லை ஸ்ரீராமா அப்படிது, அதாவது சீக்கா, நம்ம சீக்கா ஞாபகம் வச்சுக்கோமா, சரி சீக்காவா அப்படின்றது எந்த சீக்காவா இல்லை காக்காவா எதாவது பார்த்தலாம். லத்திகாக்கா இந்த போனதுனால லத்திகாவால் வர முடியல. பட் தமிழரசு ஜோதிமை எங்கம்மா போயிட்டாங்க, ஜோதி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்க. பட் அபிநயா கனிஷ்கா மேலே வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். பிகாஸ் நமக்கு 2 கேள்வி தான் இருக்கு. நம்ம மோரலஸ் இது பண்ணிடலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். ஒன்ஸ் தினேஷ் ராஜா இல்லைன்னா சஹா தான் ஃபர்ஸ்ட் வர போறாங்க. பட் சீக்காக்காரன் விடுவானா இல்லை இந்த காக்காக்காரன் பிடிப்பானா அப்படின்னு தெரியாது. பட் இருந்தாலும் தினேஷ் ராஜாக்கு அடிசு இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்டன் 9வது கேள்வி, இன்சர்ட் ஆஃப் சம் ஆஃப் த 17 குரோமோசோம்ல, அதனால 18 குரோமோசோம், அதுல 17 and 18 குரோமோசோம் பேரிங் த ஆர்கானிசம், 17 and 18 குரோமோசோம் பேரிங் த ஆர்கானிசம் என்னவா இருக்க போகுது? எஸ், போச்சு. கடைசி வரைக்கும் போராடலாம் அப்படின்னு வரும்போது போராட முடியாமல் லைட் ஆஃப் ஆகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு தெரியுமா? கடைசியில் உட்காந்து நான் படிக்க போறேன், படிச்சு நல்ல மார்க் எடுக்க போறேன், இன்னைக்கு நைட்டு உட்காந்து நான் 10 மார்க் படிக்கிறேன், 12 மார்க் படிக்கிறேன் அப்படின்னு கன்சர்ன் பண்ணி உட்காந்து படிக்கும்போது அப்பதான் அணில் தொல்லையால கரண்ட் போகும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டென்ஷன் இருக்கும்போது அதே மாதிரி நிலைமையில தான் நம்ம லத்திக்கா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பண்ணி நான் இதை பறந்துட்டேனே, இதுலேருந்து வெளியே வந்துட்டேனே அப்படி இருக்கு. பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இதுக்கு அந்த 4 பேர் ஒரு வாட்டி தான் துண்டு தவறும் அவன் நினைச்சிட்டான் போல. ஓகேவா? அவன் கூட்டு கலவானிங்க சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, மச்சான் நீ அதை போடு நான் இதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, மச்சான் இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுரா, மறுபடியும் கற்பனசாமி ஜெயிக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், ஒன்றா பிரிச்சு வச்சுட்டான். ஓகேங்களா? அந்த ஆர்ஜே பாலாஜி ட்வின்ஸுக்கு பிறந்துருவான் போலாது. ஓகே, ஆர்ஜே பாலாஜி 1 ஆர்ஜே பாலாஜி 2 வந்திருக்காங்க. இந்த வாட்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அதனால தான் சொல்லிட்டாங்க. சரி, இன்னும் கரெக்டான ஆன்சர் என்ன இருக்க போது, இட்ஸ் கோயிங் டு பி மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெஸ்பெக்டிவ்ல இருந்திருக்கும். பட் இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. ஓகேவா? அவனோட சேர்ந்து ஒரு கூட்டு கலவனியை கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா, பில்லியனோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. முன்னாடி ஆர்ஜே பாலாஜி என்ன ஆர்ஜே பாலாஜியா இருந்தா, வக்கீல் ஆர்ஜே பாலாஜியா இருந்தா, இப்போ அவனோட சேர்த்து அரசியல்வாதி ஆர்ஜே பாலாஜியும் சேர்ந்தாச்சு. அப்போ அவனையும் சேர்த்து நம்ம அடிச்சாகணும். ஓகே, அடுத்த வாட்டி நம்ம ரெண்டு டிராப் பண்றது தான் நம்மளோட எய்மா இருந்துட்டு. எப்படி அவன் 2த்தையும் சேர்த்து கொடுத்தானோ அடுத்த எய்ம் நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தா 2 முட்டை வாங்குறதா இருந்துட்டு. ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கற்பனை வேண்டி நம்ம அடுத்த கான்செப்ட்ல பார்ப்போம். பட் இந்த லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் 9வது கேள்வி இதே தான் 10வது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டிகே டிகே சஹா சிக்கா அப்படியே தான் மெயின் இருக்காங்க. ஹரிதா, காயத்ரி, கனிஷ்கா, தமிழரசு, அபிநயா, ஆதிலா அதே கான்செப்ட் தான். வெற்றி அறிவித்து விட்டுலாமா, டிகேக்கு தான் வெற்றி அப்படின்னு அறிவித்து விட்டுலாமா. போன வாட்டி செகண்டா வந்தா இந்த வாட்டி ஃபர்ஸ்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் சஹா விடுவாரா அப்படின்னு தெரியாது. பட் எங்க இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் சீக்கா வருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்ம டாப் 3ல வந்துட்டு அந்த கான்செப்ட் தான் இருக்கு. இவங்க ஜெயிச்சாலும் கூட, இவங்க மார்க் எடுத்தாலும் கூட டாப் 1ல வர முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் கூட தான் போட்டி இருக்க போது பார்ப்போம். டாப் 3 சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றது. 10வது கொஸ்டின் பார்த்தலாம். 10க்கு 10 ரூம்ல இருந்து நம்ம 10வது கோடிக்கான 10வது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். 10க்கு 10 ரூம்ல இருக்கக்கூடிய 10வது கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, inheritance patterns of gene over generation among humans is studied by pedigree analysis. Character studied in the pedigree analysis equivalent to
பெடிகிரி அனாலிசிஸோட படிக்கக்கூடிய கேரக்டர் எதோட ஈக்குவலண்டா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் கேரக்டர் which studied along the pedigree analysis equivalent to எதோட ஈக்குவலண்டா நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதோட ஈக்குவலண்டா நம்ம ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு பார்த்துருப்போம் 15 செகண்டா இருந்திருக்கு யார் கண்டிப்பா ஆன்சர் பண்ணிருப்பாங்க டிகேவா சஹாவா இல்ல சீகாவா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன் மனசு என்ன சொல்லுது அப்படினு பார்த்தீங்கன்னா டிகே தான் போன வாட்டி விட்டதை இந்த வாட்டி பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பட் கண்மணி கத்திச்சாலாம் காணோம் அவங்கள மதியம் தான் வருவாங்க போல பட் காலையில செஷனை பொறுத்த வரைக்கும் டிகே மார்னிங் செஷன் வரைக்கும் நான் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆஹா என்னடா வில்லனோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது ஒரு ஆள் பார்த்தா 1க்கு 2 ஆளா வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா இது வில்லனோட வேலை தான் கூட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க போல ஓகேவா என்னதான் கூட்டு சேர்ந்தாலும் கருப்பணசாமி விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மென்டலியன் ட்ரைட்டா தான் எடுத்துட்டு இருக்க போகுது ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் எடுத்துட்டு இருக்க போகுது மென்டலியன் ட்ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் வாட் இஸ் யுவர் ப்ரொடெக்ஷன் லீடர் போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் ப்ரொடெக்ஷன் who will be first டிகேவா சஹாவா சீகாவா ஃபர்ஸ்ட் யாரா இருப்பாருன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க who will be first 4 பேர் ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டாங்க ஆமா 4 பேர் ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் உங்களோட ப்ரொடக்ஷன் சொல்லுங்க டிகேவா சஹாவா டிகே ஃபேன்ஸ் அதிகமா இருக்கீங்க போல இருக்கு இட்ஸ் ஆப்வியஸ்லி டிகே ஃபேன்ஸ் தான் ஆர்சிபியோட டிகே ஃபேன்ஸ் தான் அதிகமா இருக்கீங்க பட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் வெட்டு பிள்ளையா ஐ லவ் திஸ் கடைசியில தான் வந்து சேர்ந்தா விநாயக் அப்படின்னு சொல்ற மாதிரி எஸ் சூப்பரா சஹா ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் ராகனா அடிச்சு தூக்கி நான் தான் சொன்னேன் ஒரு கொஸ்டினும் தப்பா ஆகக்கூடாது அப்படின்னு கடைசியில் அந்த ஒரு கொஸ்டின் தப்பானதுனால ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு தான் போனதும் 2வது ரேங்க் இன்னும் 2வது ரேங்க் ஏன்டா கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து 9th கொஸ்டின் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டை மெயின்டைன் பண்ணானா ஒரே ஒரு கொஸ்டின் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டியாடா அப்படின்றது ஓகேவா அதாவது கேஜிஎஃப் படத்துல டைலாக் இருக்கு இந்த அதீரா சொல்லுவான் ஓகேவா நாங்கள் வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரே அடி வச்சு முன்னாடி வந்துருவாமா நாங்கள் வந்து ஒரு அடியாக அடிச்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ராக்கி பாய் சொல்லுவான் ஓகேவா கடிகாரத்தில் இருக்கக்கூடிய முள்ளு வந்துட்டு சின்ன முள்ளு வந்துட்டு 60 அடி வச்சாதான் ஃபர்ஸ்ட் வர முடியும் ஆனால் பெரிய முள்ளு 1 அடி வச்சாலே ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ அந்த 1 அடி வச்சு தான் சஹா வந்துட்டாங்க ஓகே அவன் கடைசியா தப்பு பண்ண அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் கடைசி 9 வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல தான் இருந்திருந்தாப்புல பட் சின்னதா கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால சஹா ஜெயிச்சிட்டாப்புல ஐ லவ் திஸ் பட் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் வெரி சேட் ஃபார் தினேஷ் ராஜ் ஓகே நேற்று அவருக்காக சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு நான் சேட் பண்றேன் ஏன்னா இந்த வாட்டியாவது ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்துருது எனக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் ராசியே இல்லை போல இருக்கட்டும் கஷ்டப்பட்டாலும் நான் செகண்ட் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் இட்ஸ் சூப்பர் சஹா ஃபென்டாஸ்டிக் கடைசி எண்டில் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்குதான் எண்டில் ட்விஸ்ட் இருக்குது ரொம்ப நல்லது தான் சூப்பராக இருந்துச்சு ஓகே விட்டு கொடுக்க மாட்டாங்க கெட்டு புள்ளி அப்படின்றதுனால அந்த பாயிண்ட்டையும் சூப்பராக அந்த அளவுக்கு மேஜர் பாயிண்ட்லாம் இல்லை பாருங்க ஜஸ்ட் ஒரு 60 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க நீங்கள் இதுக்கும் பார்த்தீங்க ஸ்ரீராம் சீக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பட் சஹாக்கு உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இல்லை ஸோ ஃபென்டாஸ்டிக் யாரா சஹா யாரா சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க பார்ப்போம் சூப்பர் 4th ரேங்க் நல்ல விஷயம் ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க 4th ரேங்க்ல யாரும் தெரியல பட் இருந்தாலும் ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சஹா தினேஷ் ராஜா அண்ட் ஸ்ரீராம் ஓகே 3 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன் அண்ட் எஸ்பெஷலி கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சஹா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடினாங்க ஓகேவா ஸோ இவங்களும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் இருந்துருக்கு ஓகே என்னதான் ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஓகே ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் ஓகே சூப்பர்மா சஹா சூப்பரா ஓகே அதே மாதிரி தினேஷ் ராஜாக்கும் சூப்பராகனா அவன் நேற்றுலேருந்து கஷ்டப்பட்டுருக்காரு பட் அடுத்த கொஸ்டின்லேருந்து நம்ம இது பண்ணிடலாம் அண்ட் அந்த 4 பேர் இந்த வாட்டி தோத்துட்டீங்கடாக்கனா பட் இன்னும் பிரச்சனை முடியல பார்ட் 2 இருக்கு என்ன பார்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒமிட் பண்ணுறது கரெக்டாக 2 ஒமிட் பண்ணுறது வந்துட்டு இருந்துட்டு இருக்கு ஓகே இப்போ நம்ம 1 ஒமிட் பண்ணிட்டோம் ஓகே எல்லாருமே சேர்ந்து நம்ம 1 ஒமிட் பண்ணிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்மளோட குறிக்கோள் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒமிட் பண்ணுறதா இருக்க போகுது ஓகேவா கரெக்டாக வந்தாமல் என்னடா ஹரியாரன் எங்கடா போயிட்டேன் 97 கொஸ்டின்ல ஜாயின் பண்ணிட்டியா அடப்பா நீ ஒரு கொஸ்டின் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உன் பேரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே போயிட்டான் என்னத்தை பண்ணுறது இந்த வாட்டி குஸ்தி வேறு தப்பாக சேர்ந்து விட்டான் பட் இருந்தாலும் எஸ் கண்டுபிடிச்சிட்டேன் நல்ல விஷயம் பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சவங்க அடுத்த வாட்டி அந்த ஆர்ஜே பாலாஜி டீம்ஸ் வந்து நம்ம அடிச்சு உடச்சிட்டு 2 கொஸ்டின் ஒமிட் பண்ணுறோம் கரெக்டாக 2 எத்தனை கொஸ்டினை கரெக்ட் பண்ணுறதோட 2 கொஸ்டின் ஒமிட் பண்ணுறதான கரெக்டாக இருக்கும் ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் இருக்கணும் தினேஷ் ராஜாக்கும் சரி அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய சஹாக்கும் சரி பேசிக்காக நமக்கு அடுத்து வந்து ஸ்ரீராமுக்கும் சரி ஓகேவா கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் த டாப் 10 மட்டும் எல்லாருக்குமே தான் ஓகேவா ஃபைன் சூப்பர் இருக்கணும் சரியா சரி நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துலாமா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்த்துருவோமா Yes, session like பண்ணா வேற எதுவும் like பண்ணிட்டு and congratulations again for all the members who have been participated. Next quiz physics ல இருக்கும்னு நினைக்கிறேன் at 11 o'clock சார் கிளாஸ் இருக்கு இல்லையா அதில் quiz இருக்கும்
அதில் பார்த்தலாம். பட் பெஸ்ட் பயாலஜி கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் தான் வந்துட்டு போகுது. ஓகேவா? 10 questions are not enough அப்படின்ற சொல்ல முடியாது. அதுக்கு வந்துட்டு ப்ராசஸிங் டைம் அதிகமாக இருக்குது. டெய்லி நம்ம மூணு சப்ஜெக்ட்டுமே குவிஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால அதுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, குட் மார்னிங். குட் மார்னிங். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேக் டு நார்மல் மோட் வந்துடலாம். இப்போ கரெக்டாக சொல்லுங்கள். விச் ஒன் ஆர் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் DNA பாலிமரேஸ் யூஸ்ட் இன் PCR? 8:30க்கு வரேன்டா கண்ணா. 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன்டா. ஓ, அட்டன் பண்ணீங்களா? சரி சரி, ஓகே ஓகே. சரி, இந்த கொஸ்டின் சொல்லுங்க. Which one are the true statement regarding DNA polymerase used in a PCR? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன சொல்லியிருப்போம்? டீநேச்சுரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம்? டீநேச்சுரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் படிச்சிருப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இட் ரிமைன்ஸ் ஆக்டிவ் அட் ஹை டெம்பரேச்சர். இருக்கு ஹை டெம்பரேச்சர்ல ஆக்டிவா இருக்கும். டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்ட் வந்துட்டு சிங்கிள் ஸ்டாண்டா சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஓகே, அது எப்படி சேஞ்ச் ஆகும்? நம்ம அதிகமான ஹீட் கொடுக்கறனால சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன இருக்க போது? ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இருக்குன்னா இட் ரிமைன்ஸ் ஆக்டிவ் அட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி. டிலூஷன் சொல்லுவது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கு இந்த ஃபைன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் சூப்பரா தமிழரசி, வைஷாலி, ஸ்ரீமதி, சிவானி, மோனிஷா, வித்யா, ரம்யா, ஃபாத்திமா, அஜய், ஸ்ரீமதி, கௌதம், பிரீத்தி, கோமதி, கரிஷ்மா, வைஷாலி, ஏ கிரியேஷன், சுபஸ்ரீ, ஹரிஹரன், அபிநயா, தினேஷ் ராஜா, சஹா, கமலக்கண்ணன், காளீஸ்வரி, அஜய், ஹரிணி, முகேஷ், தேஜா. கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. இட் ரிமைன்ஸ் ஆக்டிவ் அட் த ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்ல ஆக்டிவா இருக்க போகுது அப்படின்னா கரெக்டான ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். பயோலஸ்டிக் இஸ் சூட்டபிள் ஃபார் ஜீன் கன். சூட்டபிள் ஃபார் பயோலஸ்டிக் அப்படின ஜீன் கன் எதுக்காக சூட்டபிளா இருக்கு? டும் 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 டும். பயோலஸ்டிக் அப்படின ஜீன் கன் சூட்டபிள் ஃபார் ஓகேடா கனிஷ்கா. ஓகேடா கனிஷ்கா. நல்லா பாருங்க. பயோலஸ்டிக் ஜீன் கன்னு நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஜீன் கன்னு முன்னாடி பார்த்துருந்தோம். பிளான் செல்லுக்குள்ள என்ன பண்றது? பிளான் செல்லுக்குள்ள பம்பார்ட் பண்றது தான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத படிச்சிருப்போம். ஓகேவா? ஒரு கான்செப்ட் ஒரு டிஎன்ஏ பிளான் செல்லுக்குள்ள வந்து பம்பார்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பிளான் செல்ஸ். ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? டிஎன்ஏவை பிளான் செல்லுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் பிளான் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, transformation of plant cells option A is the right answer. ஓகேவா? construction recombination DNA by joining with vectors. அதல கன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காது. பிளான் செல்லுக்கு தான் ஜீன் கன் யூஸ் பண்ணுவோம். இங்க என்னன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. நல்லா பாருங்க, பிளான் செல்ஸ்க்கு மட்டும் ஜீன் கன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பிளான் செல்ஸ்ல வந்து செல் வால் பிரசன்ட் இருக்கு. மேஜரா செல் வால் பிரசன்ட் இருக்கனால அந்த செல் வாலை பிரேக் பண்ணி உள்ள போறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கோல்டன் டங்ஸ்டன் யூஸ் பண்ணி நம்ம ஜீன் கன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ. சே ஏ ஃபார் அடாவடி, தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ. அண்டங்காக்கா கொண்டாக்காரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which was the sequence representing the palindromic sequence? ஏற்கனவே பார்த்ததான். ஈக்குவரை சைட்ஸ்ல கட் பண்றது. அதையும் பார்த்து அடிக்கணும். ஈக்குவரை சைட்ஸ்ல கட் பண்ணக்கூடிய palindromic sequence. கண்ணா palindromic sequence மட்டும் கேட்கல கண்ணா. ஈக்குவரை சைட்ல கட் பண்ணக்கூடிய palindromic sequence கேட்டிருக்காப்ல. கண்ணுங்களா சியா வரும். நல்லா பாருங்க. yes, it's going to be delusional சொல்லும். இதெல்லாம் பாருங்க மாறி இருக்கும். so option D is the right answer. okay, option D டெல்லு இஸ் ரைட் ஆன்சர். மிச்சம் பாருங்களேன். GATACC 2 C வருதா? இங்கே 2 C வருது. 2 Cக்கு அப்புறம் A வந்து T வருது, வராது. CATTAG
GAT 2 T வருது, ஆனால் ஒரு T தான் வந்திருக்கு, ஸோ எதுவும் வராது. இங்கே எடுத்தோடனே சியில் தான் வந்துட்டுருக்கு. GTன்னு வந்திருக்கு, ஆனால் GAன்னு வந்திருக்கு, அப்போ எதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சிங்கம் சிங்கம் இஸ் துரை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஃபைன். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் சூப்பராக இருக்குங்களா. In genetic engineering, the antibiotic are used. எதுக்காக இந்த genetic engineering the antibiotic are used for? எதுக்காக நம்ம antibiotic யூஸ் பண்றோம்? In genetic engineering the antibiotic is used for antibiotic எதுக்காக யூஸ் பண்றாங்க? எப்படி யூஸ் பண்றாங்க? is used as a சொக்சி இல்லடக்கனா சொக்சி இல்லை, இந்த வாட்டி இது யூஸ்ட் அஸ் அ செலக்டபிள் மார்க்கரா. எப்படி யூஸ் பண்ணுறாங்க? செலக்டபிள் மார்க்கராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ செலக்டபிள் மார்க்கர். ஆப்ஷன் டி கண்ணுங்களா, ஆப்ஷன் டி. ஓகேவா, இஸ் யூஸ்ட் அஸ் அ செலக்டபிள் மார்க்கர் அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலியூஷன் சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா, எஸ் செலக்டபிள் மார்க்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் டி டெலியூஷன் சொல்லணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். யாரை கரெக்டாக சொல்லிக்கிங்க? உங்கள் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹவு சார் எக்ஸ்பிளைன்? எப்படி தெரியுமா? இப்போது ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு, அந்த ஸ்ட்ரெயினில் வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் பிரசன்ட் இருக்கு. என்ன பிரசன்ட் இருக்கு? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து பிரசன்ட் இருக்கு. வேறு கலர் வரேன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து பிரசன்ட் இருக்கு. ஸோ இந்த ஜீன் பிரசன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஆம்பிசிலிங்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது? ஆம்பிசிலிக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குது. அப்போ அந்த பாக்டீரியா எப்படி இருக்கும்? ஆம்பிசிலிக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் அதை யூஸ் பண்ணி அந்த ஆம்பிசிலி ஜீனை வந்து நான் மாற்றி அமைச்சிட்டேன். ஓகேவா, ஆம்பிசிலி ஜீன் வந்து நான் மாற்றி அமைச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இங்கே ஒரு ஆம்பிசிலி ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு டெட்ராமைசின் அப்படி தானே நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க. டெட்ராமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, டெட்ராமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்துட்டு இருக்கு. ரெண்டு ஜீன் இருக்கு, ஒன்று ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன், இன்னும் டெட்ராமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ல டிப் பண்ணுறேன். டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ல டிப் பண்ணும்போது இது வந்து உயிரோடு இருக்கு. ஏன் அப்படி உயிரோடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்கலாக டெட்ராமைசின் ரியாக்டிங் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பிரசன்ட் இருக்கு அப்படின்னு. ஓகே, பட் ஆம்பிசிலின் இதாகும்போது இது செத்து போய். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஜீன் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்றது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டிஷன் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஜீன் அங்கே ரிமூவ் ஆயிருக்கு, எந்த ஜீன் வந்து ரிமூவ் ஆகல அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு பாக்டீரியாலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு பாக்டீரியா நம்ம ரிமூவ் பண்ணிக்க மாட்டோம். குரூப் ஆஃப் பாக்டீரியா இருந்துட்டு இருக்கும். அப்போ குரூப் ஆஃப் பாக்டீரியா எனக்கு ஒன்லி டெட்ராசைக்ளின் பாக்டீரியா மட்டுமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் இந்த ஆன்டிபயோட்டிக் எதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிட்டு நான் இந்த டெட்ராசைக்ளின் எனக்கு தேவையான டெட்ராசைக்ளின் மட்டும் எடுக்கலாம். இல்லை எனக்கு டெட்ராசைக்ளின் மட்டும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெட்ராசைக்ளின் எனக்கு அதை கொண்டுட்டு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆன்டிபயோட்டிக்கை செலக்டபிள் மார்க்கராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு என்ன டிசைர் பாக்டீரியா தேவை, என்ன டிசைர் டிஎன்ஏ தேவை அப்படின்னு வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ஜீன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின், which of the following is not correctly, நல்ல முக்கியமானது, not correctly matched for the organism and its cell wall degradation enzyme? நல்லா புரிஞ்சுங்க, not correctly matched. பிளான்ட்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அதே தான் இங்கே யூஸ் பண்ணுவோம்.
மெத்தலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்துருக்கு. ஸோ இது கான்செப்ஷன் வராது. ஸோ அதனால் சாக்ஸி சித்தப்பு சிக்கனு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆமாடா ஜூன் 14 ரிலீஸ் ஆகும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் ஜூன் 21 உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போது, ஜூன் 14 வந்து ஓகேடா ஆஸ்பிரண்ட். ஓகே, ஜூன் 14 வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீசிங் ஆஃப் தி மேஜர் இம்பார்ட்டன்டான ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ரிலீஸ் ஆகுதான்றதை பார்ப்போம். அவங்க சொன்னால் ரிலீஸ் ஆயிரும், மாற்ற மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பட் 90% ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குடா அட் த டேட் ஆஃப் ஜூன் 14. ஏன்னா அடுத்த வாரமே உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஸோ இது நடக்குது, நோட் பண்ணி வச்சோங்க. ஓகே, முக்கால்வாசி அதே சென்டராக தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. சென்டர் சேஞ்ச் ஆகுதா இல்லையான்றதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். DNA fragment generated by the restriction endonuclease. நல்லா புரிஞ்சுங்க. restriction endonuclease in a chemical reaction can be separated by. restriction endonuclease can be separated. DNA fragments can be separated by. DNA fragments can be separated by. DNA fragments can be separated by. DNA fragments separate பண்றது fragment DNA வை separate பண்றது என்ன படிச்சிட்டு இருக்கோம் நம்ம? எஸ், ஒரு ஜெல்லில் வந்துட்டு வெள்ளை கிரியேட் பண்ணிட்டு அதில் லாங்கஸ்டான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்லாம் பக்கத்துலையும் ஷார்ட்டஸ்டான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்லாம் கொஞ்சம் தூரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எதில் பார்க்க முடியும்? எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ், அக்ரோஸ் எலக்ட்ரோஃபோரோசிஸ்லாம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி சித்தப்பு சிக்கனு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்ஸி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, சாக்ஸி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எலக்ட்ரோஃபோரோசிஸ் மூலமா தான் நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் செப்பரேஷன்ஸை பேஸ் பண்ணலாம். மெயினாக ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் மெயின் கான்செப்ட் என்ன ஆக போகுது? டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது. எது வைஸா? லென்த் வைஸா வந்துட்டு தனித்தனியாக என்ன பண்ணுறது? செப்பரேட் பண்ணுற வேலை தான் பார்த்துட்டு. ஸோ இது ரைட் ஆன்சர் என்ன இருக்கும்போது சாக்ஸி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின், விச் வெக்டார் கேன் பி cloned only a small fragment of DNA? only a small fragment of DNA மட்டுமே க்ளோன் பண்ணக்கூடிய வெக்டர் என்ன வெக்டரா இருந்துருக்கு? only a small fragment of DNA. only a small fragment of DNA. குளோனிங் அப்படின்ற கான்செப்டில் வந்ததால நம்ம அடிச்சு விட்டுருலாம். என்னது? பிளாஸ்மிட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ மறுபடியும் யாரை வந்துட்டு இருக்கா? மறுபடியும் சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 1998 வச்சு எதுலேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம்க்கண்ணா. கடைசி 38 வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறது தான். ப்ரீவியஸ் இயர் படிக்கிறதுல எதுலேருந்து வேணால் நீங்கள் படிக்கலாம். பட் நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் சிலபஸில் இருக்கான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னது? சிலபஸில் இருக்கா மட்டும் போதும். இப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா அது டிலிட்டட் போர்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா 2000, 2001, 2017 வந்து நிறைய போர்ஷனை டிலிட் பண்ணாங்க, நிறைய போர்ஷன் ஆடும் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கணும். இது 1998 1978 கூட நீங்கள் பேப்பரை பார்க்கலாம், இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். பட் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு டிலிட்டடா டிலிட்டட் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ டிலிட்டட்னா அதை படிக்க வேணாம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். ஓகே, சரி, ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் சி பிளாஸ்மிட் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the DNA molecule to which gene of interest is integrated by cloning. Gene of interest integrated by cloning is called. 38 இயர்ஸ்ல இருக்கு தெரியுமா? ஆமாம். என்ன சார் சாக்சியாகவே வந்துட்டு இருக்கு எல்லா கொஸ்டினுக்கும்? ஆமாம், சாக்சி வந்துட்டு சாப்பிட்டு விட்டாங்க போலக்கு. அது என்ன நீ எப்போ பார்த்தாலும் சாக்சியே போட மாட்டேங்கிற அப்படின்றது. பட் இந்த வாடி சாக்சி வராது. ஓகே, சாக்சியை தூக்கிட்டாங்க. சாக்சியை தூக்கி என்னது அண்டங்காக்கா கொண்டக்காரி வந்தாச்சு. என்னது அண்டங்காக்கா கொண்டக்காரி அப்படின்னு சொல்லுவேன். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குளோனிங் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எது? டிஎன்ஏ மாலிகூல்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணி கான்ட்ரோவர் தான் நம்ம பண்ணுவோம். வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ. விக்டர் கிடையாது, வெக்டர். ஓகே, ஆப்ஷன் ஏ. சேஏ ஃபார் அடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ என்னன்னா வெக்டர். எஸ், அடாவடி அதிரடி அண்டங்காக்கா கொண்டக்காரி அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பராக்ஷியா, ஆஸ்பிரண்ட், மோனிஷா, தமிழரசி, சிவானி, கமலக்கண்ணன், கமலேஷ், ஜெயலட்சுமி, சுபஸ்ரீ, மகா, வித்யா, கரீஷ்மா, ரேவதி, சீதாலட்சுமி, கோமதி, ரம்யா, சத்யா, வைஷாலி, பிரீத்தி, மோனிஷா, யாகவி, காளீஸ்வரி, அபிநயா, தினேஷ் ராஜா, செந்தில்நாதன், பிரீத்தி, ரேவதி, காளீஸ்வரி, ஃபாத்திமா. கலக்கிட்டீங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ. சேஏ ஃபார் அடாவடி. எஸ், அடாவடி அடித்திரடி திருப்படி அண்டங்காக்கா கொண்டக்காரி. ஓகே, அடுத்தது the cutting of DNA at a specific location. நான் சொல்ல மாட்டேன். ஸ்பெசிஃபிக் லொகேஷன் கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கொடுத்துட்டான். ஏ ஃபார் அம்பத்தூர் பஸ், ஆவடி பஸ், ஏரோப்ளைன் பஸ். அடுத்து வேறு என்னது? எஸ்,
cutting of DNA at a specific location அப்படி நம்ம என்ன சொல்லிருக்கோம் restriction enzyme endonuclease இருக்கு exonuclease ரெண்டு டைப் இருக்கு பட் அத பத்தி நம்ம டிஃபைன் பண்ணல cutting of DNA கேட்டிருக்காங்க cutting of DNA அப்படினா ஒரு கட்டிங் போற DNA இருக்க போது அது restriction enzyme இருக்க போது so option D is the right answer option D restriction enzyme is going to be the right answer dilution சொல்லுவான option D is going to be the right answer நோட் பண்ணி வெச்சோங்க fine சித்தப்பு சிக்கன் வந்தாலே வராதல இது டெலுடு தான் சித்தப்பு வரல இந்த வாட்டி டெலுடு வந்தாச்சு டெலுடு ஹே டெலுடு ஹே அப்படின்றது அடுத்து which one of the following restriction enzyme produces blunt ends produce பண்ணக்கூடிய restriction enzyme எந்த enzyme which one of the following enzymes produce the blunt ends produce பண்ணக்கூடிய restriction enzyme என்ன enzyme blunt ends எல்லாம் புரிஞ்சுங்க blunt ends ன்றது different concept so C இல்ல கண்ணா C இல்ல blunt ends ப்ரொடியூஸ் பண்ணது eco R5 எப்படி நம்ம eco R1 அப்படி பார்த்தோமோ இங்க வந்து eco R 5th strain eco வரக்கூடிய 5th strain வந்து blunt ends ப்ரொடியூஸ் பண்றதுக்கு eco R1 படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்குமா அது 1 கண்ணா அது 1 ஓகே I கிடையாது ஓகே அதே மாதிரி இது eco R5 அப்படின்றது ஓகே நல்லா புரிஞ்சுங்க இதான் blunt ends ப்ரொடியூஸ் பண்றதுக்கு so ரெண்டக்கன் வரக்கூடிய ஆப்ஷன் A is the right answer eco R5 தான் ஓகே eco R1 வராது eco R5 கான்செப்ட் தான் நம்ம வந்து blunt ends வந்து ப்ரொடியூஸ் பண்றது palindromic sequence வந்து கிரியேஷன் நடந்துட்டு இருக்கும் அப்படின்றது okay fine okay வா சரி ஓகே அப்ப என்ன eco R5 the blunt ends இருக்கும் sticky ends விட efficiency கொஞ்சம் கம்மியா இருக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்களா sticky ends விட efficiency கொஞ்சம் கம்மியா தான் இருக்க போகுது blunt ends பத்தி பார்த்தோம்து sticky ends விட efficiency கம்மியா தான் இருக்க போகுது இது சென்டரல் தான் கட் பண்ணும் இது எப்படி சென்டரல் தான் கட் பண்ணுது அப்படி பார்த்தீனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்குன்னு பார்த்தோம் இதுக்கு கரெக்ட்டான இது வந்து பாத்தீங்க அப்படி பார்த்தீனா GATATC அப்படி இருக்கும் ஓகேவா இப்படி தான் கட் பண்ணும் இந்த கான்செப்ஷன்ல தான் கட் பண்ணிட்டு இருக்கு ஓகேவா அது நம்ம எப்படி பார்த்திருந்தோம் GATTC அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணுறத பார்த்துருந்தோம் பட் இது வந்துட்டு சென்டரில் கட் பண்ணி விடுது இது eco RV அப்படின்றது தெரிஞ்சு வச்சோங்க ஸோ இதான் blunt ends இருக்கிறது sticky ends ஓட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு which of the following is not a component of a downstream processing எது downstream processing ஓட component கிடையாது which one is not a component of the downstream processing எது downstream processing ஓட components கிடையாது nahi hai அப்படின்றது downstream process ஓட components கிடையாது purification இருக்கா purification இருக்கு preservation இருக்கா preservation இருக்கு separation இருக்கா separationம் இருக்கு ஆனா சித்தப்பு சிக்குன்னு வரக்கூடிய சாக்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்ல எக்ஸ்பிரஸ் ஆகாது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதவன் மனிதனே கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது இல்லையா ஸோ அதனால தான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா 8:30 இது ரெண்டாவது 8:30 ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் ஸோ எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் ஏ காம்பனண்ட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் என்னது எப்படி பேக் பண்ணி அனுப்புறது அப்படின்றது ஓகேவா இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு மாத்திரையிலேருந்து ஒரு என்சைம்ஸ்லேருந்து ஒரு போலியோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மெடிக்கலி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டே வந்துட்டு இருக்கு ஸோ டிரான்ஸ்போர்ட்டே வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் விஷயம் இருக்கலாம் அதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் மூலமா அந்த பேக்கேஜிங் பண்ணுவாங்க பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க செப்பரேஷன் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஆனால் அங்கே போய் எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் ஓகே ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஆன்சராக இருந்துட்டு ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்வி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the foreign DNA and the plasmid cut by the same restriction end nucleus and can be joined to form a recombinant plasmid use me நல்லா புரிஞ்சவங்க இங்க ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கு சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய joined ஜாயின் பண்றதுனால என்னது லிகேஸ் என்சைம் ஒட்ட வைக்கிறதுக்கு லிகேஸும் வெட்ட வைக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு
ஓகேவா ஒட்ட வைக்க லிகேஸும் வெட்ட வைக்க லிகேஸ் ஒட்ட வைக்க லிகேஸும் வெட்ட வைக்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ லிகேஸ் என்ன பண்ணிருக்க போது ஜாயின் பண்ணிட்டு இருக்க போது ரெண்டு என்சைம்ஸை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்க போது என்னவா இருக்க போது நமக்கு லிகேஸ் தான் இருந்துட்டு இருக்க போது ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் கோயிங் பி தி ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோம் ஓகேவா ஓகே கலக்கிறீங்க ஓகேவா சூப்பர் 8:30 கொடுக்குறேன் அதுக்குள்ளே பசிக்குதா இன்னும் 7 minutes தான் 7 minutes தான் இருந்துச்சு ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் ஸ்டிர் பயோரியாக்டர்ஸ் ஹேவ் பீன் டிசைன்ட் ஃபார் இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் பட் அப்போ நீங்கள் நிறைய பேர் வரல பட் இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டிர் பயோரியாக்டர்ஸ் டிசைன் மெயின்லி எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது ஸ்டிர் பயோரியாக்டர்ஸ் இப்போ சிக்கன் ஏரோபிக் தானே சார் ஆமாடா எதனால oxygen throughout the process availability of oxygen throughout their process அப்படிங்கிறது it's going to be option B is right answer availability of oxygen throughout the process அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் B பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் B தான்ப்பா கரெக்டப்பா அப்படின்றது ஓகேவா பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா B தான் கரெக்டப்பா அப்படின்றது ஓகே ஆப்ஷன் B is right answer ஓகேவா படையப்பாக்கா சிவாஜிக்கு ஒரு படையப்பா ரஜினிக்கு ஒரு காடையப்பா அப்படின்றது ஓகேவா ரீச் பண்ணடா இன்னும் நம்ம ஹியூமன் பிசியாலஜி 2 லெசன் தானே இருந்துட்டு இருக்கு ஒன்று நியூரல் இன்னொன்று நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் நாளைக்கு நம்ம நியூரல் எடுப்போம் நாளைக்கு இல்லை அடுத்த நாள் வந்து நம்ம கெமிக்கல் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு கெமிக்கல் முடிச்சிடறோம் இந்த வாரத்தில் கெமிக்கல் கோஆர்டினேஷன் முடிச்சிடும் ஓகேவா சரி இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி அப்பா தீயப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேவா which one of the following is a restriction endonucleus restriction endonucleus restriction endonucleus restriction endonucleus हिंद टू அப்படின்றது ஓகேவா हिंदी में मालूम है அப்படின்றது ஓகே हमारा देश है हमारा मंदिर है அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் A हिंद टू அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படி பார்த்தீங்கன்னா हिंद 2 ஆ இருந்துட்டு ஓகேவா சோ ஆப்ஷன் A டா கண்ணல கலக்கிட்டீங்க ஓகேவா ஓகே ஃபைன் சோ ஆப்ஷன் A ரெண்டக்கை ஓகே ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுங்க ஃபைன் 30 क्वेश्चंस பாத்துறோம் 30 क्वेश्चंस பார்த்து நான் we shall go for a break 30 क्वेश्चंस பார்த்து we shall go for a break அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா the tag polymerase enzyme is obtained from the tag polymerase அப்படிங்கற enzymes எங்க இருந்து obtain பண்ணிருக்கு the tag polymerase அப்படிங்கற enzyme is obtained from tag polymerase எந்த ஒரு இதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது ஓகே எந்த ஒரு இதா இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு வித்ஸ்டாண்ட் இருக்க முடியும் என்ன மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தாலும் கஷ்டப்பட்டு வித்ஸ்டாண்ட் இருக்கிறது என்ன பாக்டீரியா சொல்லுவோம் ஆர்கே பாக்டீரியா அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆர்கே பாக்டீரியா தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லயே சூப்பர் டூப்பரா வந்து வாழக்கூடியது அப்படி நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு ஆர்கே பாக்டீரியா தெர்மஸ் அக்யூஸ்டாட்டிகஸ்ல இருந்து தான் நமக்கு டாக் பாலிமரேஸ் வந்து வந்திருக்கு அப்படி ஒரு பாக்டீரியாவான ஆர்கே பாக்டீரியா தெர்மஸ் அக்யூஸ்டாட்டிகஸ் தான் நமக்கு என்ன வந்திருக்கு டாக் பாலிமரேஸ் வந்து வந்திருக்குன்னு அர்த்தம் சோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் A சே A ஃபார் அடாவடி T ஃபார் திருப்பி அடி அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் சூப்பரா கணக்கு அழகிட்டீங்க அடுத்த ரெண்டு क्वेश्चन பாத்துருவோம் அடுத்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா பார்த்தீங்கன்னா which of the following is not a feature of plasmid plasmidோட ஃபீச்சர்ஸ் எது கிடையாது அப்படினு கேட்டிருக்காங்க which of the following is not a feature of plasmid பாட்டு பாடி எங்களை அனுப்பி வைங்க அனுப்பி வைக்கிறாங்கடா பாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறான் பாருங்க not a features of plasmid எது ஃபீச்சர்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க not a features of plasmid எஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் இட்ஸ் ஃபீச்சர் அதே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அதோட ஃபீச்சர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ மறுபடியும் ஆப்ஷன் டி டெலியூஷனல் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் ஃபென்டாஸ்டிக் அக்ஷயா ஷகானா தமிழரசி ராஜபிரியா கமலா கண்ணன் கமலேஷ் கண்ணா டெக்ஸ் வித்யா நிரஞ்சன் மோனிஷா பிரியதர்ஷினி வித்யா சுபஸ்ரீ சத்யா சிவானி கமலக்கண்ணன் சந்தோஷ் ரம்யா ஜெயலட்சுமி பிரீத்தி கரீஷ்மா மகா காளீஸ்வரி வைஷாலி கோமதி சஹா அஃப்ரா கரீஷ்மா பிரியதர்ஷினி கலக்கிறீங்க ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே டி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆயிடுவோம் அடுத்த கட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் டான்ஸ் ஆடலாம் ஆடுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்னது
ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்ஷனோட வேர்டு நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? நேற்று படித்தோன்னு தெரியல. ரெஸ்ட்ரிக்ஷன்னா இதாண்டா வேர்டு, எதாண்டா அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், synthesis of bacteria as a part of the defense mechanism. Synthesis of bacteria as a part of the defense mechanism. So 𝑠𝑜𝑐 is the right answer. Okay, okay. 𝑠OCS is right. இங்க பாருங்க, ligating அப்படினா என்ன அர்த்தம்? ஜாயினிங் பண்றது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம ஜாயின் பண்றது யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் ஏ வராது. சி தான். அது என்னவா இருக்குது? டிஃபென்ஸ் மெக்கானிசம். எங்க இருந்து? டிஎன்ஏ பாக்டீரியால இருந்து வரக்கூடியது அப்படினு. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஸாக்ஸ் சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்றது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சேஸ் ஒரு பிளாஸ்ட் ஒன்னு போடுங்க. கமான். ஒரு பிளாஸ்ட் ஒன்னு போட்டுருங்க. செஷன் லைக் பண்ணா லைக் பண்ணி வச்சோங்க. குயிக். செஷன் லைக் பண்ணாம யாரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கோங்கடா. வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்க் இருக்கும், ஜாயின் ஃப்ரீ கிரியேஷன் டயக்னோஸ் அப்படின்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? உள்ளே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம்டா. மறுபடியும் உள்ளே போயிட்டு உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பேசிக்காக உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது? உங்களுக்கு ஓப்பன் ஆகிடப்போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக்காக வந்துட்டு ஓப்பன் ஆகிடப்போகுது. ஓகே, ஃபைன். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பை நோ அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீநீட் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கான்செப்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், மை டெஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டெய்லியும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்கும். அதே மாதிரி கண்டென்ட் லைப்ரரியில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸோட அவைலபிலிட்டி அங்கே இருக்க மாதிரி இருக்கும். கண்டென்ட் லைப்ரரியில் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸோட அவைலபிலிட்டி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்களோ அப்படியே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரியா? ஃபைன். பிளாஸ்ட் போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணால் செலக்ட் பண்ணியாச்சா? செஷன் லைக் பண்ணாமல் செலக்ட் பண்ணியாச்சுங்களா? குயிக் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி புக்ஸோட அவைலபிலிட்டி இருந்துருக்கு. ஸோ அந்த டாப் புக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஃபைன் ராக்கணுங்களா? சரியா? சரி, பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிட்டு வந்துருவோமா? Shall we go for small breakfast break? ஆஃப்லைனில் டெஸ்ட் டேட் 13th காணுங்களா? அதுக்கு லிங்க் தான் இங்கே இருக்குது அப்படின்றது. ஆஃப்லைனில் டெஸ்ட் டேட் வந்து 13th வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 13th of June வரக்கூடிய 14th June உங்களுக்கு என்ன இருக்க போகுது? பேசிக்காக நமக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆக போகுது. 13th of June நம்மளுடைய மார்க் டெஸ்ட் இருந்துட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க. ஓகே, மார்க் டெஸ்ட் இருந்துட்டுருக்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க பாருங்க. ஃபைன் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இதை வந்து நீங்கள்
ஃபில் பண்ணி வச்சிருந்தாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். சரியா? சரி, நம்ம போய் லஞ்ச் சாப்பிட்டு வரல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லஞ்சுக்கு டைம் இருக்குது, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். I shall go and have a small breakfast. Fine. 9 PM க்கு 9 PM க்கு வந்துருங்கடா. 9 PM க்கு வந்துருங்க. We will resume at 9. செஷன் லைக் பண்ணலாம், சரி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணால் வேறு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் வேறு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.
வந்துட்டீங்களா? எஸ் வெல்கம் பேக் சாப்பிட்டாச்சா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா? ஃபைன் செஷனை கண்டினியூ பண்ணி முடிச்சு விட்ருவோமா? செஷனை கண்டினியூ பண்ணி மூச்சு தூக்கி முடிச்சு விட்ருவோமா? முடிச்சுட்டா போச்சுன்னு முடிச்சுட்லாமா? ஃபைன். எஸ் சாப்பிட்டேன். சந்தோஷம். ஃபைன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த கிரைட்டீரியா ஃபார் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆன் த அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்? அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் நான் சாப்பிட்டேங்கண்ணா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா இருந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன இட்லி சாப்பிட்டா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? வாட் டிட் யூ கேஸ்? வாட் இஸ் ஸ்பெஷல்? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்ன கிரைட்டீரியா இருந்துருக்கு? நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஃபர்தராக வந்து என்ன ஆக போகுது? ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப மூவ். அதுக்காக நான் பைக்கை ஞாபகம் வச்சேன். ஒரு டிராஃபிக்காக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பைக் என்ன ஆகும்? பூந்து முன்னாடி போயிடும் அப்படின்றது. பட் காரு பஸ் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி தான் இருந்துட்டு இருக்கும் அப்படின்றது. அதாவது லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு பின்னாடி தான் இருக்கும். ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன ஆகும்? ரொம்ப தூரம் போகும் அப்படின்னு. ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஏ ஃபார் அடாவடி அப்படின்னு. ஓகேவா? சாப்பிடவே இல்லை. நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இன்னொன்று சாப்பிட்டே இருக்கேடா. ஓகே, நேற்று வச்சு அந்த குழம்பு இன்னும் நேற்று வச்சு காசு சாப்பிட்றீங்க. நல்ல விஷயம் தான் கண்ணா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சரா. அதாவது சிக்கன் குழம்புல இருக்குமான்னு தெரியாது, பட் மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ஊற தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஊற தான் வட்ட தான் அது சொல்லிட்டு இருப்பாங்க. வட்ட பார்வையில் பாட்டு போயிடாதீங்க. அந்த ஊற தான் அந்த மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, முன்னாடி வச்ச மீன் குழம்பு வந்துட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அது வரை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இது ரைட் ஆன்சர் அடாவடிதாக்கண்ணா. ஸோ நல்லா புரிஞ்சுவாங்க. ஒரு கான்செப்ஷனில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது நம்ம வெளிலலாம் போட்டு வச்சுருப்போமா? ஸோ குட்டியான ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆன் பண்ணும், ரொம்ப தூரம் மூவ் ஆன் பண்ணும். ஆனால் பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன வரும்? பக்கத்தில் நின்றுடும். அவ்வளோ தூரம் மூவ் ஆனே போக. குட்டியான ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் சீக்கிரம் மூவ் ஆனே வந்துடும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இப்படி தான் என்ன பண்ணுவாங்க? செப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். எஸ் அதை குரூப் படிச்சுக்கிட்டு நீட் படிக்கணும். முடியும்டா. அது நம்மளோட கேப்பபிலிட்டியை பொறுத்தா இருக்கும். உங்களால் முடிஞ்சு கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்துகிட்டு கூட நீட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட்டில் நீங்கள் படிக்கலாம். ஃபைன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a gene whose expressed help to identify the transformed cell is known as. எந்த செல்? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். Yes, it's going to be selectable marker. Selectable marker அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டெலுஷனல் சொல்லுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி டாக்கண்ணா. சிங்கம் மீஸ்துரை சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்டபிள் மார்க்கர் இஸ் த ரைட் ஆன்சராக இருக்குது. நோட் பண்ணி வச்சோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சோங்க. ஃபைன், சூப்பர். ஃபைன். ஹாய். So option D, selectable marker is right answer. அடுத்த questions போகலாம். அடுத்த questions. The process of separation and purification and expressed in the process of before marketing. Separation and purification. மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் கான்செப்ட் நம்ம என்ன சொல்லிருக்கோம்?
மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் அப்படி இருந்தால் அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் போக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரு மெடிசன்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு போக சொல்லணும். அது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போய் அது கிளியரானால் மட்டும்தான் 100% ஷுவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போகிறது ரொம்ப முக்கியமானது இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் சொல்லிருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் ஆகும்போது ஆப்ஷன் ஏ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், அப்புறம் ப்ராடிஃபிகேஷன், பியூரிஃபிகேஷன்ஸு, பேக்கேஜிங் எல்லாமே இதில் வந்துட்டு இருக்கும்போது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸில் வந்துட்டு போகுது. ஸோ ரெண்டக்க அப்படி வரக்கூடிய ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரெண்டங்காக கொண்டாக்க ஆப்ஷன் ஏ அடாவடி அப்படின்றது ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா முகேஷ், தமிழரசி, சந்தோஷ், கமலக்கண்ணன், கௌதம், தமன்னா, அஃப்ரா, கரீஷ்மா, ஜெயலட்சுமி, மகா, ஹரிஹரன், கோமதி, மோனிஷா, எமிஷ், பிரியதர்ஷினி, கௌதம், தினேஷ் ராஜா, சுபஸ்ரீ, ஷிஃபானி, காளீஸ்வரி, நேத்ரா, அக்ஷயா, ஸ்பார்க்கி, கரீஷ்மா, ஃபாத்திமா கலக்கிட்டீங்க. லெட்ஸ் கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சரி, அப்போ நீட்டில் பாஸ் பண்ணி சீட்டு கிடச்சா ஜாயின் பண்ண முடியுமா? முடியும்டா கண்ணா, ஜாயின் பண்ண முடியும்டா. என்ன ஒரு செமஸ்டர் ஃபீஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்களே கூட கட்டிடுவீங்க. அந்த ஒரு செமஸ்டர் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அடுத்த செமஸ்டர்லேருந்து டிசி வாங்கிட்டு ஜாயின் பண்ணலாம். எல்லோரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் இல்லை, முக்கால்வாசி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து, பட் அது நம்மக்கிட்ட இது இருக்கணும். ஓகே, அது அந்தளவுக்கு நீங்கள் படிக்கணும். அப்படி அது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியலன்னா அப்படி அதுவும் போயிடும், அப்புறம் இதுவும் போயிடும். ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரிலையும் மார்க் போயிருப்போது, இதுலேயும் மார்க் போயிருப்போம். ஸோ அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி அடிக்கணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The DNA fragment separated by an agarose electrophoresis can be visualized by a stain. எந்த ஸ்டெயினை யூஸ் பண்ணுவாங்க? எந்த ஸ்டெயினை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுவாங்க? எந்த ஸ்டெயினை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுவாங்க? எந்த ஸ்டெயின்? எத்திரியம் புரோமைடு அப்படின்னு கொஸ்டின். ஓகே, எந்த ஸ்டெயின் ஆக போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, எத்திரியம் புரோமைடு. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ சிக்குன்னு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சருக்குன்னா எஸ், ஆப்ஷன் சி எத்திரியம் புரோமைடு அப்படின்ற ஸ்டெயினை யூஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, விஷுவலைஸ் பண்ணுவாங்க. எதில் போடுவாங்க? யூவி நார்மலாக தெரியாது, யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் பார்ப்போம். யூவி லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணி என்னதை பார்ப்போம், நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருப்போம்னு அர்த்தம். ஓகே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எத்திரியம் புரோமைடு இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்தது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் இது? டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் வாட் டைப் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ்? டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம்? DNA fragments நம்ம என்ன டைப் ஆஃப் fragments அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? It is a negatively charged fragments. அதனால தான் இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆன ஹிஸ்டோன் ஆக்டோமரோட போய் என்ன பண்ணுது, ஒட்டிக்கிட்டு நியூக்ளியோசோம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுதுன்றதை படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ DNA fragments is a negatively charged fragments. DNA fragments என்ன மாதிரி fragments இருந்துருக்கு? It is a negatively charged fragments இருந்துருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, சேஃப் ஆர் அடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்னா எஸ். நோட் பண்ணி வச்சுங்க. நெகட்டிவ்லி சார்ஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் சொல்லிருக்கோம். சூப்பராக கமலக்கண்ணன், தமிழரசி, சந்தோஷ், கோமதி, கௌதம், ராஜபிரியா, சுபஸ்ரீ, நிஷா, மகா, தினேஷ் ராஜா, ஜெயலட்சுமி, கௌதம், காளீஸ்வரி, ஸ்பார்க்கி, நிவாஸ், அஃப்ரா, ஃபாத்திமா, தமன்னா, அக்ஷயா, கரீஷ்மா, மோனிஷா கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்விக்கு போனீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிசிஆர். இது நம்ம பார்த்தது தான். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிசிஆர், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிசிஆர், பிசிஆரோட கரெக்டான ஆர்டர், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிசிஆர், பிசிஆர் உடைய கரெக்டான ஆர்டர், பிசிஆர் உடைய கரெக்டான ஆர்டர் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுது, செகண்ட் என்ன நடக்க போகுது, தேர்ட் நடக்க போகுது? மறக்கல நீங்களே சொல்லுங்க. பாகுபலி குர் கட்டப்பா, அது போலதான் இங்க சித்தப்பா அப்படின்னு வரக்கூடிய கரெக்டாப்பா? நல்லப்பா. பாகுபலி குர் கட்டப்பான்னு வரதுக்கு முன்னாடி நம்ம சிங்கம் வந்துட்டு இருப்பா. டீநேச்சுரேஷன், அன்னீலிங் அண்ட் எக்ஸ்டிங்ஷன். டீநேச்சுரேஷன், அன்னீலிங் அண்ட் எக்ஸ்டிங்ஷன். டீநேச்சுரேஷன், அன்னீலிங் அண்ட் எக்ஸ்டிங்ஷன். டேன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? டே வெய்ய வச்சுக்கிட்டு சும்மா ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இல்லை போயிடாதீங்க. ஓகேவா? டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, போடா டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சோம். பிசிஆர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தாலும் போடா டே அப்படி தான் ஞாபகம் வந்தாகணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டீநேச்சுரேஷன், அன்னீலிங், எக்ஸ்டென்ஷன். இனிமேல் மறக்க மாட்டீங்க தானே? இனிமேல் கன்ஃபியூஸ் இல்லை. டே ஞாபகம் வச்சோங்க. டே அப்படின்னு சொல்லுங்க. அந்த டேவை ஞாபகம் வச்சோங்க. போடா டே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பிசிஆர் வந்துச்சுன்னா போடா டே தான் ஞாபகம் வரணும். டீநேச்சுரேஷன், அன்னீலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா கண்ணுங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் டி ரிலூஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். டே மறந்துடாதீங்க. ஓகே, டே என்னாலுமே மறந்துடாதீங்க அப்படின்னு. ஆமாம் பார்த்தோம். பட் அப்போ இருந்தும் தப்பு பண்ணிங்கன்னா எப்படி பார்த்தோம்ல? பார்த்த கொஸ்டின்லேயே தப்பு பண்ணுறது தப்பு இல்லையா? தப்பு பண்ணக்கூடாது. தப்பு வரலாம், ஆனால் தப்பை திருத்திக்கல அப்படின்னு பார்த்தோன்னா அது மிகப்பெரிய தப்பாயிரும். முடியாது. என்ன சார் ரொம்ப தப்பாக பேசுகிறேன் அப்படி பார்த்தா தம்பி தப்புன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி,
ஓகே எஸ் தம்பி டே அதான் DNA precipitation out of mixture biomolecules can be achieved by the treatment with DNA precipitation out of mixture of biomolecules can be achieved by treatment with DNA precipitation அப்படியே அழகா எடுக்கலாம் thread lakeல வந்துட்டு அப்படியே அழகா எடுக்கலாம் நம்ம DNA எடுக்கலாம் எதோட ட்ரீட் பண்ணுவோம் நம்ம NCERT டயகிராம் கொடுத்துருப்போம் இல்லையா நம்ம NCERT வந்துட்டு சூப்பர் டூப்பரான டயகிராம் கொடுத்துருப்போம் அப்படியே அழகாக அப்படி வலிச்சு அப்படி எடுக்கிற மாதிரி டயகிராம் கொடுத்துருப்போம் அதனால சில்டு எத்தனால ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இதில் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்டு எத்தனால ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் ஆன்சர் போது ஸோ ரெண்டக்கன்னு வரக்கூடிய ஆப்ஷன் ஏ CFR அடாவடி சில்டு எத்தனால ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ சில்டு எத்தனால் ஓகே சூப்பர் சந்தோஷ் மகா ஸ்பார்க்கி நிஷா அபிமன்யு மோனிஷா ஃபாத்திமா கமலக்கண்ணன் சுபஸ்ரீ शिवानी जयलक्ष्मी तमिलरसी राजकुमार यागवी करिश्मा अफ्रा अभिनया गौतम कालीश्वरी फातिमा गोमती गौतम तमन्ना प्रियदर्शिनी शक्तिवेल अनीशा सेंदिलनाथन नेत्रा करिश्मा பொன்மாரி சூப்பர்மா ஆப்ஷன் ஏ டக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் ஏ சில்டு எத்தனால ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா சில்டு எத்தனால ட்ரீட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ரொம்ப கூலான எத்தனால் போல இருக்கு அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चंस பார்த்துருவோம் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் கோயிங் டு பி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் நியூக்ளியஸ் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணோமா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமா ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் which is the statement is incorrect incorrect statement இப்போ ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல மட்டுமா கட் பண்ண போகுது இல்லையா ரெண்டு ஸ்டாண்ட் ஒன்லி ஒன்னு கொடுத்துருக்கான் இல்ல ஈச் ஆஃப் த டூ ஸ்டாண்ட் என்னது each of the two stand ரெண்டு ஸ்டாண்டையுமே கட் பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகே each of the two stand ஆப்ஷன் ஏ சேஏ ஃபார் அடாவடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் each of the two stand வந்து என்ன பண்ணிருக்கு கட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் each of the two stand ஓகே ஒன்லி ஒரு ஸ்டாண்ட் பண்ணாது ஸோ அதனால என்ன இருக்கும்போது இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆம்பூர் பிரியாணி வித் பாயாசம் சக்கரை பொங்கலுக்கு வடகிரி மாரி இருக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் Which one of the following equipment is essentially required for the growing of microbes on the large scale? Large scale, keyword. Large scale la growing of microbes. Large scale la growing of microbes. Microbes large scale grow பண்றதுக்கு கரெக்டா பாருங்க large scale grow பண்றதுக்கு அப்படின்றது large scale grow பண்றதுக்கு இதுவா இருக்க போது bioreactor it's going to be option C bioreactor is the right answer okay சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய option C is the right answer bioreactor large scale ல grow பண்றதுனால stir bioreactors பேசலாம் பார்த்தோம் எல்லாமே எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம large scale ல தான் நம்ம grow பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் yes option C bioreactor is the right answer okay next question பார்த்தலாம் அடுத்த question பேஸ் பண்ணி பார்த்துருவோம் in a gel electrophoresis separation of DNA fragments can be visualized with the help of DNA fragments can be visualized with the help of visualize with the help of நல்லா கொஞ்சம் எத்திரியம் புரோமைடோட ஸ்ட்ரெயின் பண்றதோட மட்டும் இல்லாம UV ரேடியஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு அதை விஷுவலைஸ் ஆக முடியும் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி விஷுவலைஸ் பார்க்க முடியும் அப்படி சோ இதுக்கு பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா B தான் கரெக்ட்டப்பா அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் B ஓகேவா பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா B தான் கரெக்ட்டப்பா அப்படினது ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா 9 க்கு 10 க்கு முன்னாடியே முடிஞ்சிட்டேனா 10 ஐயா கிளாஸ் பெய்ட் கிளாஸ் இருக்கு செஷன் வெற்றி பேட்ச்ல வந்துட்டு கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு வெற்றி பேட்ச்ல கிளாஸ் இருக்கு 10 o'clock so 10 க்கு முன்னாடியே முடிஞ்சிரும் ஓகேவா சரி ஆப்ஷன் B எத்திரியம் புரோமைடு UV ரேடியேஷன் ஆப்ஷன் B will be the right answer ஓகே பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா
பி தான் கரெக்டப்பா அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பேஸ் பண்ணி மறுபடியும் என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான்? ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். which is the wrong statement regarding to restriction enzyme? wrong statement regarding to restriction enzyme. நல்லா புரிஞ்சுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பேஸ் பண்ணி கேட்டிருக்கான்டா கணக்குல. ஓகேவா? அவன் கரெக்டாக கேட்டிருக்கான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை பொறுத்து தப்பான கேள்வி. ஸ்டிக்கி எண்ட்ஸ் கேன் பி ஜாயின்ட் பை யூசிங் டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ண முடியும்? ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகே, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸ்டிக்கி எண்ட்ஸை பேஸ் பண்ணல, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், ரெண்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். அது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பேஸ் பண்ணி கான்செப்ட் வராது. ஓகே, ஸோ போய் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். டெலியூஷன் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். கண்ணா சூப்பராக கலைங்க, சூப்பராக சந்தோஷ், சீதாலட்சுமி, சாஷ், தமிழரசி, ஃபாத்திமா, ஜெயலட்சுமி, ஹரிஹரன், கரீஷ்மா, கௌதம், கோமதி, வீரா, அஃப்ரா, மோனிஷா, பிரீத்தி, ஹரிஹரன், மோனிஷா, சிவானி, சாஷ், அக்ஷயா, சுபஸ்ரீ, காளீஸ்வரி, கமலக்கண்ணன், ராஜபிரியன், பிரசன்னா, யாகவி, தமன்னா, ஸ்பார்க்கி, பிரியதர்ஷினி, இஸ்ஃபன்ஸா நல்லா பேருது, இஸ்ஃபன்ஸ், கரீஷ்மா, இஸ்ஃபன்ஸ் புதுசாக வைக்கிறாங்க. இவங்க பேரை வைப்பாங்களா இல்லை பேரை தைப்பாங்களானே தெரியல. அடுத்த கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் த ஃபாலோயிங். நல்லா புரிஞ்சுங்க. கரெக்ட் பேர் ஆஃப் த ஃபாலோயிங். which is the correct pair of the following? இதில் கரெக்டாக சொல்லுவீங்க பாருங்க. இதில் கரெக்டாக சொல்லுவேன். சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் த ஃபாலோயிங். எஸ், டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸ்டிக்கி என்ஸை கிடையாது, டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஆப்ஷன் ஏ லிகேசஸ். ஓகேவா? ஸோ மறுபடியும் செய்ய ஃபரடாவட்டி அப்படின்னு ரைட் ஆன்சர் இருக்கும் போது டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு? டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். த சீக்வன்ஸ் தட் கண்ட்ரோல்ஸ் த காப்பி நம்பர் ஆஃப் த லிங்க்டு டிஎன்ஏ in the vector is termed as. Control copy number of the linked DNA in a vector. Control copy number of the linked DNA in a vector. எவனோ ஒருத்தன் பிரியாணி வித் பால் பாயசம் ஆரம்பிச்சு, அதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கான்செப்டை. அதை சொல்ல வேண்டியது என்னென்ன காம்பினேஷன், அதை சொல்ல வேண்டியது. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல, ஏதாவது ஒன்று கிடைக்குமா, போராக இருக்குது, ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, குத்திட்டே இருப்பாங்க போல. ஏதாவது ஒன்று கிடைச்சா போடு, அதுலேருந்து அடிச்சு விடாது. ரொம்ப மொக்கையாக இருந்தாலும் சரி, கிரிஞ்சாக இருந்தாலும் சரி, நானும் போடுவேன், நானும் மொக்க போடுவேன் அப்படின்னு சொல்லி போட வேண்டியது. ஐயோ சரி, இது என்ன இருக்கும்போது காப்பி நம்பர் பேசிக் ஆஃப் லிங்க்டு டிஎன்ஏ வந்துட்டு ஓரி சைட்டாக இருந்தது. இட்ஸ் கோட் பி ஆப்ஷன் பி ஓரி சைட். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் நம்ம ஓரி சைட் அப்படின்னு சொல்லிருப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிருப்போம். ஆப்ஷன் பி டாக்கனா ஆப்ஷன் பி சைட். சூப்பர். தமிழரசி, சாஷ், ஜெயலட்சுமி, சௌமியா, சுபஸ்ரீ, கரீஷ்மா, அபிமன்யு, மகா, சாஷ், யாகவி, கமலக்கண்ணன், சீதாலட்சுமி, சந்தோஷ், நிஷா, மோனிஷா, அக்ஷயா, கோமதி, கௌதம், கரீஷ்மா, காளீஸ்வரி, அஃப்ரா, பிரியதர்ஷினி, இஸ்ஃபன்ஸ். சூப்பராகண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. தமன்னா. சூப்பர்மா. ஆப்ஷன் டி இஸ் ரைட். முருகன், ஹரிணி, காயத்ரி கலக்கிட்டீங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டியில் ஆப்ஷன் பி, சாரி ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓரி சைட். ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஆர் த சீக்வன்ஸ் த பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் ஆஃப் ஈகோரை 1? இதை நான் ஏற்கனவே பார்த்துதான். ஈகோரை 1 ஒரு நிமிஷம்டா. ஓகே, ஈகோரை 1ல இது வந்துட்டு சீக்வன்ஸாக பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸாக வந்துட்டு இருக்கு. இதில் எது பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸாக வந்துட்டு இருக்கு? இது கிச்சன் கலாட்டாக சமைக்கலாம் மசால்ட்டா. ஆப்ஷன் ஏ ஜிஏடிடிசி அப்படின்ட்டு. இப்போது நிறைய பேர் இது கேட்கலாம், சார் ஆப்ஷன் சி பாருங்களேன் சார், சிடிடிஏஏஜி இதுவும் பாலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் தானே சார். ஏன் சார் இதை போட முடியாது அப்படின்னா அவன் ஈகோரைன்னு மென்ஷன் பண்ணிட்டான், ஈகோர் ஆர் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ சி வராது.
ஓகேவா? கண்ணை மூட்டு சியை போட்டக்கூடாது. ஏன் பார்த்து இதுவும் பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் அவன் எந்த இடத்துல கேட்டிருக்கான்? ஈகோரையில் கேட்டிருக்கான். எந்த இடத்துல கேட்டிருக்கான்? ஈகோரையில் கேட்டிருக்கான். ஸோ அதனால் நம்ம சியை போட மாட்டோம். ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சராக வந்துட்டு இருக்கு. கன்ஃபியூஸ் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், நோட் பண்ணி வச்சோம். ஃபைன் 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 ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். DNA ஸ்டாண்ட் அந்த ஜெல் ஸ்டெயின்டு வித் எத்திரியம் புரோமைடு என்ன கலரில், என்ன கலர், இது நம்ம பார்த்ததா, இது நம்ம சண்டே கொஸ்டினில் பார்த்ததா, என்ன கலர் பேண்டில் அப்பியர் ஆகும்? என்ன கலர் பேண்டில் அப்பியர் ஆகும்? விச் கலர்? இது நம்ம பார்த்ததா சண்டே கொஸ்டினில். என்ன கலர் பேண்டில் அப்பியர் ஆக போகுது? பிரைட் ஆரஞ்சு பேண்டில். என்ன கலர் பேண்டில் அப்பியர் ஆக போகுது? பிரைட் ஆரஞ்சு பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பிரைட் ஆரஞ்சு பேண்ட் அப்படின்னு சித்தப்பு சிக்கன்னு வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இருக்கணும். ஆப்ஷன் சி சாக்ஸ் இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். யா ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் இருக்கணும். ஸோ பிரைட் ஆரஞ்சு கலர் பேண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். சூப்பர் சந்தோஷ், மகா, சுபஸ்ரீ, சாஷ், கரிஷ்மா, சௌமியா, கமலக்கண்ணன், ஜெயலட்சுமி, யாகவி, தமிழரசி, ஹரிஹரன், அஃப்ரா, பிரீத்தி, கரிஷ்மா, சக்திவேல், மோனிஷா, பிரசன்னா, ரக்ஷி, பொன்மாரி, சாஷ், காளீஸ்வரி, நிஷா, ஸ்பார்க்கி, தமன்னா, பிரீத்தி, மௌனிஷ், இஸ்வன்ஸ், பிரியதர்ஷினி, ஹரிணி, கலக்கிட்டீங்க. கோமதி, கரிஷ்மா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான் டே. ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான் டே கான்செப்ட். During the process of gene application of using PCR, if very high temperature is not maintained in the beginning, then which of the following step of PCR will be affected? First, heat வந்து வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கட் ஆஃப் வந்தால் தானே சொல்ல முடியும் சந்தோஷ். அந்த டே எக்ஸாமுக்கு வந்துச்சு சார். அப்படி நல்ல விஷயம். ஆப்ஷன் பி தானே ஃபஸ்ட்டு, ஆப்ஷன் பி தான் அப்புறம் இல்லையா? பிசிஆரில் ஃபஸ்ட்டு நடக்கூடாது ஆப்ஷன் பி தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்டா பசங்களா, பிசிஆரில் ஃபஸ்ட் நடக்குது டீநேச்சுரேஷன் தானடா. அப்போ டீநேச்சுரேஷன் தானே ஆகார். அவங்க எதனால பி போட்டுட்ருக்கீங்க? எதனால பி போட்டுருக்கீங்க? டீநேச்சுரேஷன் தான் அக்கர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. பி வராதுடா, அனீலிங் வராது. ஃபஸ்ட்டு எது அஃபெக்ட் ஆகும்? ஸ்டாண்டே மாறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகக்கூடியது டீநேச்சுரேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி, டெலுலு கா டி, துரைசிங்கம் கா டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். A specific recognition site identified at the endonucleus to make a cut at the specific position within the DNA is called as is called as a palindromic sequence. என்ன சீக்வன்ஸாக இருந்துட்டு இருக்கு? palindromic sequence இருந்துருக்கு. இதுக்கும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, palindromic nucleotide sequence அப்படின்னு சொல்லிருக்கோம். which is called as ஆப்ஷன் டி will be the right answer. palindromic nucleotide sequence ஆக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி palindromic nucleotide sequence ஆன ஆப்ஷன் டி is going to be the right answer நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின். During the purification process of the recombination of DNA, technology additional chilled ethanol precipitate out. ஒரு கேள்வியே இல்லை, இது சில ஒரு கேள்வியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? இது ஒரு கேள்வியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். எதை precipitate out பண்ணுது? எஸ், சில்டு எத்தனால யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. எதை ப்ரெசிபிடேட் பண்ணிட்டு இருக்கு? நமக்கு டிஎன்ஏவை த்ரெட் லைக்காக அவுட் க்ரோத் பண்ணிட்டு இருக்கு. எப்படி பண்ணிட்டு இருக்கு? டிஎன்ஏவை த்ரெட் லைக் அவுட் க்ரோத்தாக வந்து பண்ணிட்டு இருக்கு. சில்டு எத்தனால்னு வந்தாச்சு. அப்போ டிஎன்ஏவை எப்படி த்ரெட் லைக் அவுட் க்ரோத்தாக பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்த கேள்வி. Plasmid BBR322 as PST1 restriction enzyme site within the gene. Basically வந்து கொடுத்துருக்காங்க. that amplification gene இருக்கு. that confers amplification. if the gene is enzyme is used inside the beta galactidase, production of the recombinant plasmid is inserted in the E. coli chain. இது என்ன ஆக போகுது? what will be the resultant? நம்ம இந்த கான்செப்ஷன் வந்து நம்ம முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன்.
ஏண்டா amphicyl நல்லா பாருங்க plasmid PPR32 PS1 resistant enzyme site within the gene ampicillin that confers resistance. If the enzyme is used for inserting a gene for beta-galactase protection at the site of the recombinant plasmid, இது insert இந்த E. coli strandல insert பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரப்போகுது? Resist ampicillin as well as produce beta-galactase. நல்லா பாருங்க. Yes. ampicillin resistance lose பண்ணிரும் என்ன பண்ணிரும் ampicillin resistance lose பண்ணிரும் it will not able to confer ampicillin resistance to the host cell அப்படினு என்ன பண்ண போகுது ampicillin resistance lose பண்ணிர போகுது so option B 𝑬𝒙𝒑𝒔 அப்படி வரக்கூடிய option B will be the right answer நோட் பண்ணுங்க it will not able to ampicillin resistance lose ஆயிடும் ampicillin resistant பண்ண முடியாது அப்படின்றது option B is right answer ஓகேவா option B டக்கனா it will not able to confer the ampicillin resistance in the host of the cells அப்படின்றது ஓகேங்களா ஏனா அங்க தான் இன்சர்ட் பண்ணிரும் ampicillin இன்சர்ட் பண்ணும்போது ampicillin பேசிக்கா வந்துட்டு இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிர போகுது மொத்தமா முடிச்சு விட்ற போகுது மொத்தமா என்ன ஆயிர போகுது முடிச்சு விட்ற போகுது அப்படின்றது ஓகேவா நோட் பண்ணி வச்சுங்க என்னடா டவுட் என்ன இப்போ கேளுங்கடா சுபஸ் என்ன டவுட் இப்போ கேளுங்க ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம் ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க நீங்கள் என்ன டவுட் இப்போ கேளுங்க அப்படி செஷன் லைக் பண்ணி வச்சுங்க செஷன் லைக் பண்ணி வச்சுங்க நடக்கங்களா ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டு வச்சுங்க எஸ் வந்துச்சா எஸ் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்குது நம்ம பார்த்து முடிச்சிடலாம் செஷன் லைக் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுங்க யாராவது செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணி வச்சுங்க ஒரு பிளாஸ்ட்னு போட்டுவிடுங்க பார்ப்போம் கமான் கைஸ் பிளாஸ்டி அப்படின்னு 44th கொஸ்டினா ஒரு நிமிஷம் பிளாஸ்ட் போட்டிங்களா செஷன் லைக் பண்ண செலக்ட் பண்ணி வச்சுங்க பிளாஸ்ட் போடாதாங்க பிளாஸ்ட் போட்டு வச்சுங்க குயிக் பத்தல பாருங்க ஏடா சாப்பிட்றது போட்டுட்ருங்க சாப்பிட்ற விஷயத்தை போட்டுட்டு பிளாஸ்ட் போட்டுறேன் உங்களுக்கு கமான் கல்லை கட்டு காலில் கட்டுன்னு அப்படின்னு அப்படியே செஷன் லைக் பண்ண செலக்ட் பண்ணுங்க பிளாஸ்ட் ரொம்ப முக்கியம் உங்களே 44th கொஸ்டின் கண்ணுங்களா ஈகோர் ஒன் ஸ்டேட் இருக்குன்னா இங்கே பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் நல்லா புரிஞ்சுங்க ஒரு இதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குன்னு ஒருத்தோம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு டைப் ஆஃப் எண்டோநியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் சீக்வன்ஸை மட்டும் தான் கட் பண்ணுமா அப்படி நான் படிச்சிருப்போம் இப்போ ஹிண்ட் 2 ஒரே ஒரு டைப் ஆஃப் சீக்வன்ஸை மட்டும் தான் கட் பண்ணும் இப்படி சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தான் கட் பண்ணும் ஹிண்ட் 3 ஒரே ஒரு டைப் ஆஃப் சீக்வன்ஸை கட் பண்ணும் ஹிண்ட் 1 ஒரே டைப் ஆஃப் சீக்வன்ஸை கட் பண்ணும் இங்கே என்ன கேட்டிருக்கான் ஈகோரை அப்படின்ற சைஸில் வந்துட்டு பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸை கட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ ஈகோரை அப்படி சொல்லுவோம் ஈகோர் 1ல் வந்துட்டு பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸை கட் பண்ணக்கூடியது இந்த ஆப்ஷன் ஏவாக தான் இருக்குது அதனால சொன்னால் இந்த ஆப்ஷன் சி வராது அப்படின்றது என்னதான் இந்த பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸாக இருந்தாலும் இதுவும் பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸாக இருந்தாலும் இருக்கா அப்படி இருந்தாலும் இது வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் வந்து ஈகோர் 1ல கட் பண்ணாது ஓகே ஈகோர் 1ல என்ன பண்ணாது கட் பண்ணாதுன்னு அர்த்தம் ஓகே ஈகோர் 1ல வந்துட்டு கட் பண்ணக்கூடிய பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இதாக தான் இருக்கு ஒரு சீக்வன்ஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் கட் பண்ணும் அது வந்து எப்படி இருக்கும்போது சீக்வன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் எப்படி இருக்கும்போது சீக்வன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சோம் ஓகேவா இந்த பர்டிகுலர் என்சைம் கொண்டதுக்கு இவனால் மட்டும் தான் முடியும் ஓகே அதனால தான் சொல்றது அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எண்டோநியூக்ளியஸ் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எந்த அளவுக்கு சீக்வன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபவுண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது இந்த சீக்வன்ஸை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியும் ஹிண்ட் 2 தான் யூஸ் பண்ண முடியும் வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது ஸோ ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எண்டோநியூக்ளியஸை மட்டும் தான் போட்டாகணும் இங்கே அவன் கேட்டது ஈகோர் R1ல கட் பண்ணக்கூடிய நியூக்ளியஸ் கான்செப்ட் இருக்கக்கூடிய சைட் என்னது அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ இந்த சைட்டாக தான் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுதாக்கண்ணா எஸ் பிளாஸ்ட் போட்டால் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது பிளாஸ்ட் போட சொன்னால் தண்ணி போட முடியாது தண்ணி போட சொன்னால் பிளாஸ்ட் போட வேண்டியது உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு செஷன் லைக் பண்ண சொன்னால் பேசாமல் இருக்க வேண்டியது இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு புரிஞ்சிங்க நல்ல விஷயமா புரிஞ்சிச்சு சரி அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் ரைசிங் ஆஃப் டாஃப் இஸ் டியூ டு அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரைசிங் ஆஃப் டாஃப் இஸ் டியூ டு rising of DOF is due to yes ஜகண்ணா பண்ணுமா சொல்லி கொடுத்துறேன் ஓகேவா அடுத்த கிளாஸ்ல ஞாபகப்படுத்துங்க rising of DOF is due to production of carbon dioxide option B will be the right answer option B production of carbon dioxide is going to be the right answer note பண்ணிக்கோங்க so option B 𝑬𝒙𝒑𝒔 அப்படி வரக்கூடிய option B is right answer rising of DOF is mainly due to yes production of carbon dioxide base பண்ணி வந்துட்டு இருக்கும்போது so option B is the right answer option B will be the right answer next question பார்த்துருவோம் which of the following enzyme catalyst removal of the nucleotide from the ends of the DNA which of the following enzyme catalyst
removal of the nucleotide from the ends of the DNA. 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 நல்லா புரிஞ்சுங்க. Ends of the DNA னா HO nucleus. HO நிறைய பேர் தப்பா படிக்கிறீங்க. எண்டுனா எண்டோன்னு படிச்சிருக்கீங்க. எண்டோன்னு படிச்சிட்டு இருக்கீங்க. அது தப்பு. நான் நிறைய இதில் பார்த்துருந்தேன். நிறைய பேர் ட்ரிக்காவே எழுதி வச்சிருந்தீங்க. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணிட்டீங்க, எண்டுனா எண்டோ எண்டோ அப்படின்னு படிச்சிட்டீங்க. அப்படி வராது தப்பு. இப்படி படிக்காதீங்க. எண்டுனா ஹெச்ஓ, எண்டில் கட் பண்ணுறது ஹெச்ஓவாக தான் இருக்குது. இன்சைடில் கட் பண்ணுறது தான் எண்டோவாக இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இன்னு படிக்க சொன்னேன். இண்டோன்னு படிக்க வைக்க சொன்னேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எண்டோன்னு படிச்சிருக்கீங்க. ஸோ இண்டோ அவுட்டு ஹெச்ஓ, அதாவது எண்டு ஹெச்ஓ. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, 𝑤𝒂𝒏𝒂𝒏 அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி நோட் பண்ணி வச்சாங்க. எண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ நமக்கு எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு, ஹெச்ஓ நியூக்ளியஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். The transfer of genetic material from one bacteria to the another through the mediations of a viral vector is termed as one bacteria to the another. எதை வச்சுட்டு, வைரல் வெக்டரை வச்சுட்டு, வைரல் வெக்டரை வச்சுட்டு. another transformation அப்படின்னு உரு மாறுறதுடாக்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது சேஞ்ச் ஆகிறது. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ட்ராவல் தான் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றது உருமாற்றம் அடையிறது. நான் ரீகாம்பினேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் வேறு மாதிரி சேஞ்சஸ் அக்கர் ஆகுறது அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்டக்ஷன் தான் மூவ்மெண்ட் ஆகுறது. ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வைரல் வெக்டரை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான். ஸோ அதனால் என்ன வரப்போது, டிரான்ஸ்டக்ஷன் தான் வரப்போகுது. ஸோ சே ஏ ஃபார் அடாவட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அது மட்டும் போதும். என்றைக்குமே எப்பவுமே ஒரு சோர்ஸ் மட்டும் போதும் நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு சோர்ஸ் மட்டும் போதும் நம்ம சொல்ல நிறைய இருக்கு போது. பட் இது மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஒரு 80 to 90% உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறது. மிச்சது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம உட்காந்து படிக்கணும். நம்ம படிக்கிறது ரெடியாக இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் கொடுக்குறது அது மட்டும் போதும். ஓகேவா? ஸோ நம்ம படிக்கிறோமா படிக்கலையான்றது நம்ம கையில் தான் இருந்துருக்கு. அதை மட்டும் இருந்தால் போதுமா சார்னா அப்படி பார்த்தாது. ஓகேவா? நம்மளும் என்ன பண்ணாலும் நம்மளும் நம்மளோட எஃபெக்டை போட்டாகணும் அப்படின்ட்டு. நம்ம சைட்லேருந்து எஃபெக்ட் போடாமல் யாராலையுமே பாஸ் ஆக முடியாது. கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம படிக்கலைன்னா யாராலுமே பாஸ் ஆக முடியாது. நமக்கு நல்ல லைஃப் இருக்கணும் அப்படி நம்ம தான் படித்தாகணும் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which one of the given statement is correct in the context of the visualizing DNA molecules separated by the agarose electroporation? எதை கேட்டிருக்காங்க, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. which is the correct statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is the correct statement அப்படிங்கிற, நாங்கள் பயோ நோட்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க சார். எதில் ஸ்டேட்டஸ் போடணும், நான் நீங்கள் எதில் அனுப்புவீங்க, எதில் அனுப்பணும், மெயில் அனுப்பிடுறேன். மெயில் என்ன ஸ்டேட்டஸ் போட முடியாது. ஸ்டேட்டஸ் ஆனால் அப்டேட் பண்ணலாம். இது ரைட் ஆன்சர் என்ன இருக்க போகுது? ஸோ ஆப்ஷன் டி, எத்திடியம் bromide stained DNA can be visualized on the exposure of UV light. UV light, எத்திடியம் bromide stained DNA can be exposure of UV light அப்படின்றது ஆப்ஷன் டி. டெலுஷனல் சொல்லுடு அப்படின்றது ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி. ஃபைன், ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஆப்ஷன் டி. டி. சூப்பர். சாஷ், தமிழரசி, சேவியா, மோனிஷா, அக்ஷயா, சுபஸ்ரீ, கௌதம், சந்தோஷ், ஹரிஹரன், ஏ கிரியேஷன், கரிஷ்மா, மகா, கௌதம், அபிமன்யு, கமலக்கண்ணன், யாகவி, சிவானி, கரிஷ்மா, பொன்மாரி, ஜெயலட்சுமி, கலைக்கிறீங்களா, ஃபாத்திமா, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பார்த்தது தான் கரெக்டாக சொல்லுங்கள். இந்த வாட்டி கரெக்டாக சொல்லணும். ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம ஒரு சாப்டர் வைஸ் பார்க்கும்போது எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொல்லியிருந்தேன், ரெஸ்ட்ரிக்ஷன் இதுவும் நம்ம பார்த்தது தான். இதுவும் நம்ம பார்த்தது தான்டா. ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு பார்த்தோமா இல்லையா? டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா இல்லையா? அதே தானே ப்ரிவென்ஷன். டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு பார்த்தோமா பார்க்கல. ப்ரிவென்ஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ் அண்ட் பாக்டீரியா அப்படின்னு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு பார்த்தோமா பார்க்கலையா? டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு பார்த்தோமா பார்க்கலையா? ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் வரும். கட்டிங் வராது. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இங்கிருந்து ஃபார்ம் ஆகப்படுது அப்படின்னா இட்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அங்கிருந்தா நமக்கு கிடைக்குது.
ஓகே அதுலேருந்து நம்ம புதுசாக கான்செப்ட்ஸ்லாம் போட்டுலாம் கட் பண்ணல ஓகே ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோடா ஃபைன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிக்வயர்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் not requires for the formation of recombinant DNA molecules not required formation of recombinant DNA molecules not required नहीं है recombinant DNA molecules க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கோ புள்ளிங்கோ அப்படின்றது எதுக்குங்கோ சூப்பர்மா கலையரசி yes E. coli அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே going to be option D delusional சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆசையா சொல்லக்கூடிய option D E. coli is the right answer okay option D will be the right answer option D E. coli okay option D delusional சொல்லு ஆன option D is the right answer நோட் பண்ணி வெச்சோம் okay fine சூப்பரா இருக்கு option D will be the right answer fantastic and fantabulous கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா அடுத்த கொஸ்டின் பேஸ் கான்செப்ட் அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு in agrosel electrophoresis DNA molecules are separated at the basis of their எப்படி இது பண்ணுவாங்க எந்த பேஸ் வச்சு செப்பரேட் பண்ணுவாங்க எந்த பேஸ் வச்சு அதை செப்பரேட் பண்றாங்க DNA molecules இருக்கு தெரியுமா அந்த agrosel electrophoresis அந்த ஷீட்ல வந்து ஜெல்ல வந்துட்டு எந்த பேஸ்ல வந்துட்டு DNA வந்து செப்பரேட் ஆயிட்டு இருக்கு ஹைடா வினோதினி ஹைடா எந்த பேஸ்ல வந்து DNA வந்து செப்பரேட் ஆயிட்டு இருக்கு charge to the size ratio இல்ல only size மட்டும் தான் பேஸ் பண்ணி size மட்டும் தான் larger வந்து பக்கத்துல நின்றுவோம் smaller வந்துட்டு farther மூவ் பண்ணோம் only size மட்டும் தான் charge வராது all the aboveம் வராது ஓகேவா சோ only size மட்டுமே வச்சுக்கிட்டு தான் மூவ் ஆகும் size மட்டுமே வச்சுக்கிட்டு தான் மூவ் ஆகுமே தவிர வேற எதுவும் வராது சோ ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா B தான் கரெக்ட் அப்பா அப்படினு இருக்கு ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர் ஓகே குட் மார்னிங் அபிநயா குட் மார்னிங் okay option B option B is right answer next question பார்த்தலாம் the most important features in the plasmid to served as a vector in a gene cloning experiment is the most important features of the plasmid to served as a vector serve பண்றதுக்கு cloning experimentல vector serve பண்றதுக்கு ஏமா கரிஷ்மா இது நிறுத்தலையாமா எஸ் இதுக்கு வந்து origin of replication அப்படி நம்ம சொல்லக்கூடிய ஓரி சைட்டா இருந்துட்டு இருக்கு சோ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர் origin of replication நம்ம செல்லமா சூப்பரக்கூடிய ஓரி சைட்டா இருந்துட்டு இருக்கடக்கனா சோ ஆப்ஷன் A say A for adavadi T for tripiati அப்படி சொல்லக்கூடிய ஆப்ஷன் A origin of replication inoculation replication இருந்துட்டு இருக்கு சோ ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வெச்சோங்க ஆப்ஷன் A எடுக்கணும்ல fantastic and fantabulous ஓகேவா origin of replication அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन while isolating DNA from bacteria which one of the following enzyme is not used எந்த enzyme யூஸ் பண்ண மாட்டோம் which one of the following enzyme is not used which one of the following enzyme is not used DNA from bacteria எந்த enzyme யூஸ் பண்ணவே மாட்டோம் எந்த following enzyme நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் नहीं है அப்படின்றது while isolating DNA from bacteria which one of the following enzyme is not used அப்படினு பாத்தீங்கன்னா deoxyribonuclease அப்படிங்கற enzyme யூஸ் பண்ண மாட்டோம் அத deoxyribonuclease பேஸ் என்ன பண்ணிர போகுது நமக்கு DNA அழிச்சு விட்டுற போகுது ஓகேவா சோ DNA ஸ் கான்செப்ட்ல கூடிய deoxyribonuclease வந்துட்டு RNA கான்செப்ஷன் நம்ம என்ன பண்ண மாட்டோம் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படினு so it's going to be option C will be the right answer okay சித்தப்ப சிக்கின வந்து விட்டால் அப்படினு சொல்லக்கூடிய option C is right answer சூப்பரசா சக்ஷயா கலையரசி தமிழரசி சாஷ் கரிஷ்மா தினேஷ் ராஜா சந்தோஷ் பிரவீன் ஜெயலட்சுமி மகா வினோதினி கரிஷ்மா அபிநயா மோனிஷா கௌதம் சேவியர் ஏ கிரியேஷன் டிராகன் ஹரிணி சுபஸ்ரீ கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி deoxyribonuclease அப்படின்றது which one of the following contribute to the population of PCR technique PCR technique contribute பண்றது எதுவா இருக்கிறது சொல்லுங்க contribute பண்றது PCR அப்படினா என்ன பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன் நடந்துட்டு இருக்கு அந்த டீநேச்சுரேஷன் கான்செப்ட்ல நம்ம என்ன ஹையஸ்ட் ஆன
கொடுத்துட்ருக்கோம் டேக் பாலிமரேஸை பேஸ் பண்ணி ஓகே அதான் அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் டேக் பாலிமரேஸை பேஸ் பண்ணி தான் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லிருப்போம் ஸோ ஆப்ஷன் டி அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸோட அவைலபிலிட்டி நம்மளால் பார்க்க முடிகிறது தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸோட அவைலபிலிட்டி நம்மளால் என்ன பண்ண முடியுது பார்க்க முடிகிறதுன்னு அர்த்தம் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆப்ஷன் டி டெலியூஷன் சொல்லுவோம்னா ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் நோட் பண்ணி ஓகேவா ஃபைன் ஆப்ஷன் டி டக்கன ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா சூப்பர் அடுத்த கொஸ்டின் பார்த்துறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா an antibiotic resistant genes in a vector usually helps in the selection of antibiotic resistant genes வெக்டரில் இருக்கிறது என்ன செலெக்ஷனுக்கு யூஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஆன்டிபயோட்டிக் முன்னாடி நம்ம பார்த்தோம் ஆன்டிபயோட்டிக் செலக்டபிள் மார்க்கராக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹெலோடா நீளம் செலக்டபிள் மார்க்கராக வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு டிரான்ஸ்ஃபார்மன் அதாவது ரீகாமினண்டா நான் ரீகாமினண்டா டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டா நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டான கண்டுபிடிக்கிறது ஓகே ஸோ அந்த கான்செப்ஷன் பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மன் பாக்டீரியல் செல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி தான் கண்ணா உடனே செய்யப்பட்டுரும் ஒரு விஷயம் சொன்னா அது சொல்றது கான்செப்ட் கேளுங்கடா நான் கான்செப்ட் தான் சொல்றேன் அதுக்குள்ள ரீகாமினன்ட் போடுறது ஓகே ஸோ ஆப்ஷன் பி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் வெக்டர் தான் கேட்டிருக்கான் ஸோ ஆப்ஷன் பி தான் டிரான்ஸ்ஃபார்மிங் பாக்டீரியல் செல்ஸ் அப்படின்றது ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பி தான் கரெக்டப்பா அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் டிரான்ஸ்ஃபார்ம்டு பாக்டீரியல் செல்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சோங்க ஆப்ஷன் பி 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 ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் அடுத்த கொஸ்டின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹீட் ஷாக் கொடுத்து சொல்லிருப்போம் இல்லையா மெத்தட் இந்த பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் ஃபெசிலிட்டேட் டு ஹீட் ஷாக் மெத்தட் எது கொடுப்போம் ஹீட் ஷாக் மெத்தட் எடுத்து கொடுப்போம் ஹீட் ஷாக்னால ஒன்று ஞாபகம் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஹீட் ஷாக் மெத்தட் ஹீட் ஷாக்கா குறை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹீட்டு ஷாக்கு வந்ததுனால நம்ம ஷாக்கு சியை சொல்லிட்டு இருக்கலாம் ஓகேவா ஹீட் ஷாக் ஃபார் ஷாக்சி அதாவது அப்டேக் ஆஃப் டிஎன்ஏ த்ரூ அ டிரான்சியன்ட் போஸ் இன் த பாக்டீரியல் செல் வால் ஸோ ஆப்ஷன் சி ஆன ஷாக்சி இஸ் ரைட் ஆன்சர் அப்டேக் ஆஃப் டிஎன்ஏ த்ரூ அ transient pose in the bacterial cell wall அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அதுக்கு நோட் பண்ணி வச்சுங்க uptake of DNA through a transient pose in the bacterial cell wall ஆப்ஷன் சி will be the right answer ஓகேவா ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி will be right answer னா ஓகே கலக்கிடுங்க ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபேண்டாபுலஸ் ஓகே transient cell wall ஆப்ஷன் சி நோட் பண்ணி வச்சுங்க ஆப்ஷன் சி ரகன சூப்பரா தமிழரசி நீலம் கௌஷிகா அக்ஷயா கலையரசி மோனிஷா சாஷ் சுபஸ்ரீ दिनेश राजा करिश्मा ड्रैगन महा प्रसन्ना मोनिशा करिश्मा शिवानी साश प्रियदर्शिनी AI क्रिएशंस स्पार्की फैंटास्टिक ना ओकेवा super शिवानी कलेक्टिंग इसको ऑप्शन सी इज राइट आंसर ओकेवा नेक्स्ट क्वेश्चन another type of questions பார்த்தோம் அப்படி பார்த்தா the role of DNA ligase in the constructions of the recombinant DNA molecules the role of DNA ligase in the constructions of the recombinant DNA molecule the role of DNA ligase in the construction of the recombinant DNA molecule so role என்னது role of DNA ligase அப்படி கொடுத்துட்டான் ligase ஓட ரோல் என்னது construction of DNA molecules formation of hydrogen bond between the sticky hydrogen bond எங்க இருந்து வந்துச்சு ஹைட்ரஜன் பாண்ட் கான்செப்ட் லிகேஸை யூஸ் பண்ணிட்டு அந்த ஹைட்ரஜன் பாண்ட் பியூரன்ஸ் பிரமிட்ஸ் பைண்ட் ஆகிட்டு இருக்கு பேசிக்காக ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் பிட்வீன் டூ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் பிட்வீன் டூ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு நடுவில் ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் சே ஏ ஃபார் அடாவடி தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் ஓகேவா கணுங்களா ஸோ ஆப்ஷன் ஏ டாக்கனா ஆப்ஷன் பி வராது சி வராது ஆப்ஷன் ஏ formation of phosphodiester bond between two DNA fragments on option A is going to be the wrong right answer ஓகேவா அடுத்த क्वेश्चन பாத்துறோம் next question என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு which one of the following bacteria is not a source of a restriction endonuclease எது restriction endonuclease ஓட source கிடையாது அப்படினு இருக்காங்க restriction endonuclease ஓட source கிடையாத பாக்டீரியா எது அப்படினு இருக்காங்க so it's going to be சித்தப்பு சிக்கன் வந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடிய agrobacterium tumefaciens okay it's going to be option C is the right answer agrobacterium tumefaciens அப்படின்னு சொல்லக்கூடிய option C it's not D bacillus amyophilus agrobacterium tumefaciens option C sock C சின்ராசு C சின்ன ஆசை C அப்படி வரக்கூடிய agrobacterium tumefaciens அப்படின்றது option C will be the right answer ஓகேவா
ஓகே ஆப்ஷன் சி சித்தப்பு சிக்குன்னு வந்து விட்டாலே அது 10க்கு முன்னாடி முடிச்சிடட்டாக்கா நான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ப்போமா ஓகே ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம பார்ப்போம் 20 கொஸ்டின் வரைக்கும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம் ஃபைன் மைன் சூப்பர் குவைன் அப்படின்றது அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் which of the following steps are catalyzed by the tag DNA polymerase in PCR reaction tag DNA polymerase in PCR reaction which of the following step is catalyzed by the tag DNA in PCR reaction tag DNA polymerase in PCR reaction tag DNA polymerase in PCR reaction அப்படின்றது என்னவா இருக்க போகுது tag DNA polymerase in extensions of the primer end to the template end அப்படின்றது option C is right answer extension of primer end on the template DNA okay extension of primer end on the template DNA so C is right answer okay extensions of primer end on the template DNA அப்படினு சொல்லக்கூடிய option C will be the right answer கண்ணா நோட் பண்ணி வெச்சுங்க option C okay socks extension of primer end and the template DNA option C will be the right answer okay அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் in a bacterial cell wall transformed within the recombinant DNA that was generated using the human gene however the transformed cell did not produce the desired protein அதுக்கான ரீசன் என்னவா இருக்க போகுது did not produce desired protein அதுக்கான ரீசன் என்னவா இருக்க போகுது what will be the reason for it done என்னது human genes may have introns while bacteria cannot process சூப்பர் ரக்கனா ஓகேவா introns ஆனாது நமக்கு என்னது கோடிங் பண்ணாத molecular base of inheritance படிச்சிருப்போம் கோடிங் பண்ணாத ஸ்ப்ளைசிங் டெக்னிக் அந்த கான்செப்ட்ல படிச்சிருப்போம் சோ அதே தான் ஓகேவா சோ ஆப்ஷன் A ஹியூமன் ஜீன்ஸ்ல வந்துட்டு இன்ட்ரான்ஸ் பிரச்சனை இருக்கும் which the bacteria cannot process அப்படினு சோ ஆப்ஷன் A say A for அடாவடி அதிரடி அப்படினு சொல்லக்கூடிய ஆப்ஷன் A is the right answer ஓகே சூப்பர் அபிநயா அக்ஷயா தமிழரசி சீதாலட்சுமி மோனிஷா ஏ கிரியேஷன் கஷ்கின் மகா அஃப்ரா கமலக்கண்ணன் சிவானி புனிதா கௌஷிகா காலேஸ்வரி தஷு பிரசன்னா ஜெயலட்சுமி தருண் பிரீத்தி கரிஷ்மா சேவியர் டிராகன் மோனிஷா சுபஸ்ரீ கோமதி ஹரிஹரன் ஃபாத்திமா டிராகன் கலக்கு நியூஸ் போய் ஆப்ஷன் A so option A is right answer option A is going to be the right answer next question பார்த்துடலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following should be chosen for the best yield if one were produced of a recombinant protein in a large amounts best yield if one were produced in a recombinant protein in a large amount best yield நம்ம கன்சிடர் பண்றது which of the following should be chosen for the best yield if one were produced the recombinant protein in the large amount best yield large amount என்ன ஆக போகுது ester bioreactors without inlets and outlets கண்ணா வித்தவுட் இன்லெட்ஸ் அண்ட் அவுட்லெட்ஸ் வராதுடா கண்ணா ஓகேவா கண்டினியூஸான கல்ச்சர் சிஸ்டம் இருந்தாகணும் இது வித்தவுட் இன்லெட்ஸ் அண்ட் அவுட்லெட்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஓகேவா என்ன இருந்தாலும் கண்டினியூஸான கல்ச்சர் சிஸ்டம் இருந்தாலும் எஸ் நமக்கு பயோரியாக்டர்ஸ் தான் தேவை பட் அதில் கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம் பிரச்சனை இருக்கணும் ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் சி தான் போடுறோம் அங்கே வித்தவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பேஸ் வராது ஓகே ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் வந்துட்டு இருக்கு ஓகேவா கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம் கண்டினியூஸான ஒரு கல்ச்சர் சிஸ்டம் மெயின்டைனாக இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது ஓகே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபீல்டு பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணால் அந்த கண்டினியூஸான இருந்தால் நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஓகேங்களா நம்ம தூண்ட வச்சு தான் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் மறுபடியும் சி தான் ரைட் ஆன்சர் வந்துருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் who among the following was awarded the Nobel Prize for the development of PCR technique PCR technique கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது யாருக்கு எனக்கு கொடுக்கல சார்னு சொல்லக்கூடாது ஓகேவா நோபல் பிரைஸ் கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது PCR டெக்னிக்கு யார் கொடுத்துருப்பாங்க
நோபல் பிரைஸ் ஃபார் த பிசிஆர் டெக்னிக் கண்டுபிடிச்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி முல்லிஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மறுபடியும் ஆப்ஷன் சி கேரி முல்லிஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. யார் கொடுத்துருப்பாங்க? முல்லிஸ் நம்ம பையன் முல்லிஸ் கேரி முல்லிஸ் தான். ஓகேங்களா? ஸோ பிசிஆர் டெக்னிக் கண்டுபிடிச்சவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் கொடுத்துருந்தாங்க? கேரி முல்லிஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்றது. ஸோ சி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட்டு ராங் அந்த பேஸில் ரைட் ஆன்சர் வந்துருக்கு போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which of the following statement does not hold true for restriction enzyme? does not hold true for restriction enzyme. restriction enzyme எது ட்ரூ கிடையாது? restriction enzyme ட்ரூ கிடையாதது எது? restriction enzyme ஓட கரெக்ட் ஆன்சரை பேஸ் பண்ணி ஓகே நியூக்ளியஸ் மறுபடியும் சி தான். சியோட தான் முடிஞ்சது. ஓகேங்களா? சியோட தான் முடிஞ்சது. ஐசோலேட்டட் ஃப்ரம் வைரஸ் அப்படின்னு கிடையாது. ஓகே ஐசோலேட் வைரஸ் எல்லாம் ஐசோலேட் பண்ணப்படலை அப்படின்றது. ஓகே ஃபைன் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் முடிச்சிடலாமா? செஷன் முடிச்சிடலாமா? எஸ் சூப்பரா ஃபைன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். யார் கரெக்டாக சொல்லிங்க? ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட். ஓ எல்லாமே சியா வரதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டான்டா. ஓகேவா? சரி இன்னொரு கொஸ்டின்ஸும் பார்த்துட்டு நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே இன்னொரு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டிரான்ஜெனிக் பிளான்ஸ் ஆர் தி ஒன்ஸ். டிரான்ஜெனிக் பிளான்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? வாட் இஸ் டிரான்ஜெனிக் பிளான்ஸ்? லாஸ்ட் கொஸ்டின். டிரான்ஜெனிக் பிளான்ஸ் என்றால் என்ன? டிரான்ஜெனிக் பிளான்ஸ் என்றால் என்ன? என்னமா இருக்கு போதுனா is generated by introducing foreign DNA into a cell generated by the plants from that cell அப்படின்றது. ஓகேவா? ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு அது உருமாற்றம் அடைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் டிரான்ஜெனிக் டிஎன்ஏ. அந்த டிரான்ஜெனிக் டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் அந்த ரீகாம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிரான்ஜெனிக் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இஸ் ஆப்ஷன் ஏ ஃபார் அடாவடி தி ஃபார் திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பராக அக்ஷயா, அபிநயா, சாஷ், தருண், தமிழரசி, ஜெயலட்சுமி, பாலமீனாட்சி, கரிஷ்மா, கௌஷிகா, சீதாலட்சுமி, தினேஷ் ராஜா, சிவானி, சுபஸ்ரீ, நிஷா, பிரீத்தி, அஃப்ரா, கமலக்கண்ணன், பிரசன்னா, பிரீத்தி, யாகவி, ஏஐ கிரியேஷன், காளீஸ்வரி, சேவியா, கோமதி, காளீஸ்வரி, மிதுன், நேத்ரா, நியாஸ் கலக்கிட்டீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் பிளாஸ்ட் அடிச்சு விடுங்க. நெருப்பு மழை பொழியட்டும், நெருப்பு மழை பொழியட்டும், சும்மா பயங்கரமாக பொழியட்டும், பொழிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா மறக்காம செஷன் லைக் பண்ணுங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, எனி பிளாக் ஷீட் திஸ் இஸ் தேர் வித்வுட் லைக்கிங் அ செஷன் கைண்ட்லி டூ லைக் த செஷன். ஓகேவா? செஷன் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணிக்கோடா. செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணிக்கோங்க. முடிச்சிடலாமா? அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து வச்சுக்கோங்கக்கண்ணா. ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேர்ந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அங்கே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே பை நவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போயிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் லைப்ரரியில் முடிச்சு இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிட்டு மை டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ணியே ஆகணும். டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் தப்பு ஆடுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஓகே எந்த இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகுது, எந்த இடத்துல ஏதாவது அப்படின்னு ஜஸ்ட் அட்டம் டெஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். ஓகே ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, எங்கள் இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸிக்கல் கொஸ்டின் எப்படி இருக்க போது, எதனால் நீங்கள் இது பண்ணல அப்படின்னு லீடர் போர்டு உங்களுக்கு என்ன இருப்பது ஜெனரேட் ஆகிருப்பு. ஓகேங்களா? ஸோ இது பார்க்கணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சோம். ஓகே எப்படி நீங்கள் லீடர் போர்டுன்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றது வந்து நீங்கள் இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன லெவலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு உங்களால் இந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியும். ஓகே ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சோம். ஓகே நோட் பண்ணி வச்சோங்க. அண்ட் அதே மாதிரி நமக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன் 13th of June வந்துட்டு நமக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் லிங்க் இங்கே இருந்துட்டு ஓகே ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஓப்பன் ஆகும். ஓகே அடுத்து 13th June வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மணிக்கும் 5 மணிக்கும் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நமக்கு இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே அட்டன் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு
ஆக்சசபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிஃபர் லொக்கேஷன் உங்கள் எந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஓகே, என்னென்ன எல்லா லொக்கேஷன்ஸ்லையுமே நம்மளுடைய எல்லா லொக்கேஷன்ஸுமே இது வந்து அவைலபிள் தான் இருக்குது. ஓகே, சென்னையில் அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், மொகப்பேர், அப்புறம் மதுரையில் இருக்கிற சொக்கிலம், கலைவாசல், அழகர் கோவில், அப்புறம் திருச்சியில் இருக்கிற தில்லைநகர், கே நகர், அப்புறம் கோயம்புத்தூர், திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஒசூர், எல்லாத்துலேயுமே நம்மளோட வேதாந்த் லேர்னிங் சென்டர்ஸில் வந்துட்டு 13th of June வந்துட்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்றது. ஓகே, ஆஃப்லைனில் போய் எழுதுவீங்க. அதனால தான் சொல்கிறேன் ஆஃப்லைன் சென்டர்ஸில் போய் எழுதுவீங்க. அப்படி அதுக்காக தான் அந்த இதை வந்து ஃபில் பண்ணி வைங்க அப்படின்னு முன்னாடி காமிச்சல அதை வந்து ஃபில் பண்ணி வைங்க அப்படின்றது. ஓகேவா கணங்களா? ஸோ எல்லாம் போய் சூப்பராக எழுதுங்க. எப்படி பேப்பர் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கடைசி வரைக்கும் சூப்பராக இருந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். எல்லா ஃபியூச்சர் டாட்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ்ரா. நான் உங்களை மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். ஓகேவா? நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஓ, கலைவாசல் அப்போ எங்கே இருக்க போகிறோம்? சரிடா, இங்கே ஒருத்தர் கலைவாசல் படித்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, பாய். சியூ பாய்டா ஃபியூச்சர் டாட்டர்ஸ். கண்டிப்பாக பார்ப்போம். பாய்.